வணக்கம் மக்களே. இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சரகலை. யாரு நம்ம கூட இணையறா அப்படின்னு கேட்கும்பொழுது, நம்மளுடைய ரஞ்சித் அண்ணா தான் வந்து நம்ம கூட இணையறார். இது வந்து ஒரு மீள்பதிவா இருந்தாலும் கூட, இப்ப நமக்குன்னு ஒரு 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 ஃபாலோவர் குரூப் இருக்கு. இந்த ஒரு செய்தி வந்து அவர்களிடம் சென்று சேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக, இப்ப இந்த சரகலை அப்படின்னு சொன்னா என்னன்னா, நம்ம சரம்னா மூச்சு. இந்த விடக்கூடிய மூச்சு அ இடது, வலது அப்படின்னு 2 இடத்துல ஓடும். சுழுமுனைன்னு சொல்லக்கூடிய நடுநாடியில ஓடும். இந்த நடுநாடியில ஓடும்பொழுது நம்ம இறை சிந்தனையை தவிர வேற எந்த ஒரு காரியமும் செய்வதற்கு தகுதி இல்ல. ஏன்னா எந்த ஒரு காரியத்திற்கும் முற்பட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த காரியம் பலிக்காது. இறை சிந்தனை, தியானம் அந்த ஒரு விஷயத்திற்காக மட்டும் தான் அந்த நடுநாடி மூச்ச நம்மனால பயன்படுத்த முடியும். அதாவது இரு துவாரத்திலயும் மூச்சு ஓடும்பொழுது. ஆனா இந்த இடதுலயும், வலதுலயும் ஓடும்பொழுது இப்படி வச்சு பார்த்தோம்னா தெரியும். ஒண்ணுல அதிகமா காத்து வரும், ஒண்ணுல கம்மியா வரும். இப்ப இந்த இடதுக்கும், வலதுக்கும் தன்மைகள் உண்டு. இந்த மூச்சுல தான் காத்து ஓடும்போது, இன்ன காரியத்த பண்ணணும். இன்ன காரியத்த பண்ணா நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு. இந்த மூச்சு ஓடும்பொழுது, இந்த திசையில நம்ம போகணும், இந்த திசையில போகக்கூடாதுங்கிற கணக்கு எல்லாமே இருக்கு. இதன்படி இந்த நுணுக்கத்தை தெரிந்து நாம் நடந்து கொள்ளும் பொழுது, நாம் எடுத்து வைக்கக்கூடிய எல்லா பாதையுமே நமக்கு வந்து வெற்றியாக தான் இருக்கும். "சரம் தெரிந்தவனிடம் சரசமாடாதே" அப்படிங்கிறது நம்மளுடைய பெரியவர்களுடைய ஒரு வாக்கு. சரிங்களா? இப்ப இதில என்ன பியூட்டின்னா, இந்த வித்தையில வந்து நீங்க நல்லா முதிர்ச்சி பெற்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், நம்ம சரத்த மட்டும் நம்ம பார்க்காம, எதிர்க்கு இருப்பவருடைய சரத்தையும் நம்மனால பார்க்க முடியும். இப்படி கை வச்சு தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லாம, இங்கிருந்து பார்த்தாலே தெரியும். பட் இதில முதிர்ச்சி அடையணும். தியானத்தில நல்ல ஒரு ஊன்றி நிற்கக்கூடிய அந்த ஒரு தன்மையெல்லாம் வரணும். வரும்பொழுது தாராளமாக பார்க்க முடியும். இதுபோல இன்னும் நிறைய செய்திகள் இந்த சரகலை அப்படிங்கிறதுக்கு இருக்கு. இத பத்தி தான் இன்னைக்கு உண்டான பாட்காஸ்ட். ஸோ பொறுமையா பாருங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழ கமெண்ட்ல தெரிவிங்க. வேற என்ன? வேற சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க. அப்படியே நம்மளுடைய நித்தில தண்டபாணி சேனலையும் பாருங்க. 2 சேனலுடைய வீடியோஸையும் சேனலையும் உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ பாட்காஸ்ட்குள்ள போலாம். வணக்கம். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் பாதகமல சரணம். வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா அண்ணா? நல்லா இருக்கேங்க. அருமையா இருக்கேங்க. நம்மளுடைய முதல் பாட்காஸ்ட்டே நம்ம சேனல்ல நீங்க தான். "வாசி யோகம்" அப்படிங்கிற தலைப்புல பேசினோம். ஆமா. அதற்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவரு ரஞ்சித் சார் வந்து மறுபடியும் கூட்டிட்டு வாங்க. ம். வேற ஒரு தலைப்புக்கு வந்து அவர கூப்பிட்டு வாங்க. ம். இல்ல வாசியோகத்தையே வந்து இன்னும் தெளிவா வந்து இன்னும் வீடியோ நெறைய இன்டெப்த்தா இன்னும் போடுங்க. ம். ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட்லயே ஆகட்டும், எனக்கு தனிப்பட்டு வந்த டெக்ஸ்ட் மெசேஜஸ் ஆகட்டும் நெறைய உண்டு. ஸோ நல்லதுங்க. நம்ம சேனலினுடைய முதல் பாட்காஸ்ட்டுக்கே வந்து அவ்வளோ ஒரு வரவேற்பு கிடைச்சது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிங்க. சந்தோஷங்க. சந்தோஷம். குருவே சரணம். சந்தோஷம். இப்போ மறுபடியும் ஒரு 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 சூப்பர் ஒரு டெரர் டாபிக்ல இன்னைக்கு வந்து இணைய போறோம். இணைய ஆமா, போறோம் ஆமா. அப்படிங்கும்போது சந்தோஷம். இன்னும் ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம், சந்தோஷம். ஸோ சரக்கலை. ம். இது வந்து இன்னைக்கு சரக்கலை அப்படின்னு நெட்ல போட்டாலே, அது என்னமோ ஒரு பயங்கர ஒரு பூதாகரமான ஒரு மேஜிக் அப்படி ம். இருக்கிற மாதிரி உண்டான ஒரு ம். விஷயமாகவே இந்த சரக்கலை அப்படிங்கிறது இருக்கு. சரக்கலைனாலே சித்தபெருமக்கள் தான் ம். அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சரக்கலையும் சித்தபெருமக்களையும் இணைவிரிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ம். ஏன்னா, சரம்ங்கிறது நம்மளுடைய மூச்சுன்னு சொல்லி ஏறத்தாழ யோக மார்க்கத்தில இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். அப்போ விடக்கூடிய மூச்சிலேயே இவ்ளோ விஷயம் இருக்கா? அப்படின்னு ம். படிக்கும் பொழுது, ம். இன்னைக்கு நீங்க அத பத்தி தான் பேச போறீங்கங்கும் பொழுது ரொம்ப ம். ஆர்வமான ஒரு எல்லாரும் சந்தோஷம். காத்திருக்கோம். சந்தோஷம், சந்தோஷங்க. ம். ஸோ ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியிலிருந்து ம். ஆரம்பிக்கலாம்னு ம். நெனைக்கிறேன். சரக்கலை அப்படின்னா என்ன? ம். ம். இப்ப நார்மலா சரம், யோகம், சரயோகம்னு சொல்லுவாங்க. சரம்னா மூச்சுன்னு சொல்லுவோம். நீங்க அதுக்கு பதில் சொல்ட்டீங்க. மூச்சு தான். இப்ப இந்த மூச்ச வந்து நம்ம இங்கிலீஷ்ல பிரெத்துன்னு சொல்லுவோம். அதாவது இன்ஹேல், எக்ஸ்ஹேல். உள்ள போயிட்டு வெளிய வர்றது தான் ஒரு மூச்சு. இப்ப சும்மா உள்ள இழுக்கிறதும், வெளிய வர்றதும் அப்படி தனித்தனியா பிரிச்சுக்காம, உள்ள போயிட்டு வெளிய வர்றது கதாகதம்னு சொல்லுவோம் டெக்னிக்கலா யோக மார்க்கத்துல. இந்த மூச்ச யோகம்னா இணைதல்னு அர்த்தம். இப்ப இந்த மூச்சு கூட நம்ம இணைஞ்சிருக்கிறோமான்னா இல்ல. ம். இப்ப நான் சாதாரணமா உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். நீங்க என்ன பேட்டி காண்டுகிட்டு இருக்கீங்க. இது முடிச்சதுக்கப்புறம் நீங்க உங்க வேலைகள பார்ப்பீங்க. நான் என் வேலைய பார்ப்பேன். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே தவிர, இந்த மூச்சு கூட இணைஞ்சிருக்கிறோமா? இல்ல. எத்தன பேரு ஹானஸ்ட்டா சொல்ல முடியும்? ஒரு நாளைக்கு இப்படி கை வச்சு, என்னோட மூச்சு எந்த பக்கம் வருது? நான் எப்படி யாரும் பார்க்கறதில்ல. இப்ப மூச்சு நம்மள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? இல்ல நம்ம மூச்ச இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுமாங்கிறது ஒரு பெரிய பிக் கொஸ்டின். ஸோ இத பத்தி படிக்கக்கூடிய கலை தான் சரக்கலை, சரயோகம், ஸ்வரயோகம் எல்லாமே.
நம்ம மூச்சோட இணையற கலை. பட் இது வந்து இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் வந்து இது ஒரு ஆட்டோனாமிக் ப்ராசஸ். அது தன்னிச்சையாக நடக்கக்கூடிய ஒரு செயல்ன்னு தான் சொல்றாங்க. ம். அதை எப்படி நம்மனால ஏன்னா இருதய துடிப்பை நீ கட்டுப்படுத்துறேன்னு சொன்னா அது இன்னைக்கு இருக்கக்கூடிய டைம்ல வந்து இட் இஸ் இல்லாஜிக்கல் ம். அப்படின்னு சொல்லுவோம். ம். ஆனா நான் பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது என்னுடைய யோகா மாஸ்டர் சொல்லுவார், "உன்னால் அதுவும் முடியுங்கிற" ஒரு ம். வார்த்தையை அவர் சொன்னார். பட் ம். யாரும் இதுவரைக்கும் பயிற்சி பண்ணி ம். நானும் பார்த்ததில்ல. நானும் ம். பண்ணதில்ல. ம். சிமிலரான ஒரு விஷயத்துக்கு ம். தான் வரும். ம். மூச்சுங்கிறது இட் இஸ் அன் ஆட்டோனாமிக் ம். ப்ராசஸ். நடந்தே ஆகணும் ம். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ம். விஷயம். ம். ஆனா, அது நம்ம கண்ட்ரோல்ல வரும்னு நீங்க ஒரு வார்த்தை ம். சொல்லும்பொழுது, அது அது எப்படி சாத்தியம்? இல்ல இப்ப நீங்க நார்மலா இப்ப நீங்க அமைதியா நார்மலா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்தவித பதட்டம் இல்லாம நார்மலா இருக்கீங்க. அப்போ உங்களோட மூச்சு எப்படி இருக்கு? ஆக்சுவலா அது ஓடுறதே நம்மனால கவனிக்க முடியாது. கவனிக்க முடியாது. ரொம்ப சூப்பரா இலகுவா சொன்னீங்க. கவனிக்க முடியாது. முடியும். சரி இப்ப நான் ஒண்ணு நடிச்சு காமிக்கிறேன். ம். சரிங்களா? இப்ப ம். நான் கோவத்துல இருக்கேன். ம். ஒருத்தன் நான் வந்து திட்டிட்டேன். அவன் என்ன திட்டிட்டான். நான் கோவத்துல இருக்கிறேன். இப்ப அந்த கோவத்த உங்ககிட்ட நான் வெளிக்காட்ட நடிச்சு காமிக்கிறேன். "நித்திலன் அவன் என்ன அடிச்சிட்டான் நித்திலன். அவன நான் என்ன பண்ண போறேன் பாரு. அடிக்க போறேன் பாரு." இப்போ மூச்ச பார்த்தீங்களா இல்லையா? கண்டிப்பா பார்த்தேன். இந்த மூச்சோட வேகத்த பார்த்தீங்களா இல்லையா? கண்டிப்பா சரி. பார்த்தேன். இப்ப இதுக்கும் சாதாரணமா இருக்கிற மூச்சுக்கும் என்ன வித்தியாசம்னு நீங்க சொல்லுங்களேன். இதில மூச்சு உள்ள போனதும், வெளிய வந்ததும் அதிகமா இருந்தது. ம். அதனுடைய ஆக்ரோஷத்தன்மை வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. இருந்தது. இலகுவா இருந்தது. நடந்துதான்னே தெரியாத அளவுக்கு அப்படியே இப்ப இரு நீங்க இருக்கிறது மூச்சு ஓட்டம் எனக்கு தெரியல. தெரியாது. ம். இப்ப நானும் உங்கள பார்த்தா உங்க மூச்சு ஓட்டம் எனக்கு தெரியும். அதாவது தெரியும். நீங்க கோவப்பட்டா எனக்கு தெரியும். தெரியும். சரி. ம். இன்னும் இத கொஞ்சம் ஆழமா போய் நம்ம ஒரு எல்லாருமே இல்லறத்துல இருக்காங்க. யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம். விந்து வெளியில வரும்போது அவங்க மூச்சு. இது ஒவ்வொரு பிரத்தியொரு மனிதனும் கலவியில இருக்கும்போது அவன் அனுபவிச்சிருப்பான். ஈவன் அவன் வந்து மாஸ்டர்பேட் பண்ணும்போது கூட அத அனுபவிச்சிருப்பான். விந்து வெளிய போற சமயத்துல அவன் மூச்சு ஆழ்ந்த மூச்சாயி அப்படியே மெதுவா கம்மியாயி. இதுவும் ஒரு மனிதன் உணர்ந்திருப்பான். சரி. சாரி குறுக்க பேச சொல்லுங்க, நெனைக்கிறேன். சொல்லுங்க. திருமூலர் தன்னுடைய கருக்கடை வைத்தியம் 600ங்கிற நூல்ல இப்ப நீங்க சொன்ன அதே வார்த்தை எனக்கு அது ம். ஞாபகம் வருதுங்கிறனால சொல்லுங்க. நான் சொல்றேன். அந்த ஆணும், பெண்ணும் கலவியில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது, ஆண் அந்த அந்த வீரியம் வெளிய வர நேரத்துல அவனுடைய மூச்சினுடைய நீளம் அதிகமாக ம். இருக்கும் கால், ம். பிறக்கக்கூடிய குழந்தை 100 ஆண்டு ஆயுட்காலம்னு அவரு ம். எழுதியிருந்தார். சொன்னாரா? இந்த ஆயுட்காலம் இந்த ம். மூச்சினுடைய நீளம் குறைய, குறைய, குறைய ம். குழந்தையினுடைய ஆயுட்காலம் குறையும்ங்கிற ம். வார்த்தைய அதுல எழுதியிருக்கார். ம். ம். இப்ப நீங்க சொன்னது எனக்கு அது சிங்க் ஆகுதுங்க. அப்போ சித்தர் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க. இல்ல. அவங்க உண்மை ம். சொல்றாங்க. ம். சரி, இப்போ ஹானஸ்ட்டா சொல்லப்போனா, நம்ம கலவியில இருக்கும்போது, நம்ம மூச்ச குறித்து யாருமே ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். அப்ப மூச்ச நீங்க கலவியில இருக்கும்போது நீங்க கவனிக்கலைன்னா, அது போகம். மூச்ச கலவியில இருக்கும்போது கவனிச்சீங்கன்னா, அது யோகம். அப்ப யோகத்துல இருக்கிற ஒருத்தனால மூச்ச கவனிச்சு புணரும்போது, நீங்க சொல்ற மாரி நீண்ட ஆயுள் கொண்ட சிசுவ அவனால தரிக்க முடியும். ம். ஸோ, இந்த விஷயம் நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலயுமே ஒரு சித்தர் கணக்குப்படி ஒரு மனிதனுக்கு சராசரி ஒரு நாளைக்கு 21,600 சுவாசம்ங்கிறது இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்ப இந்த 21,600 சுவாசத்த இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, உங்க மூச்ச என்னால பார்க்க முடியல. நானும் சொன்னேன் உங்க மூச்ச என்னால பார்க்க முடியல. யாரோட மூச்ச யாரும் பார்க்க முடியாது. இப்ப நம்ம மென்மையா, அமைதியா, ஆனந்தமான தன்மையில இருக்கிறோம். இதே மாரி சுவாசிச்சுட்டு இருந்தோம்னா, ஒரு நாளைக்கு 21,600 சுவாசங்கள் நம்ம செலவு பண்ணுவோம். சித்தர்களோட கூற்றுப்படி 120 ஆண்டு காலங்கள் நம்மளால வாழ வாழ முடியும். இப்படி சுவாசிச்சோம்னா. சரி இப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நித்திலனோ, இல்ல நானோ, இல்ல என் கூட இருக்கிறவங்க, உங்க கூட இருக்கிறவங்க எல்லாரும் இதே தன்மையில இருக்கிறோமா? இல்ல. நித்திலன் வணக்கம். போயிட்டு வர்றேன். சாப்பிட்டீங்களா? இப்படிதான் இருக்கிறோமா? வாய்ப்பே இல்ல. இந்த 2025 இந்த கலிகாலத்துல இப்போ இந்த பேட்டி முடிச்சுட்டு நான் கீழ இறங்கி கார் எடுத்துட்டு போனா யாராவது வந்துருச்சு, "யோவ்! பாத்து அடிக்க மாட்டேயா?" அப்படின்னா ஒரு பிரஷர். மேனேஜ்மெண்ட்ல தரக்கூடிய பிரஷர், ஒர்க் பண்றவங்களுக்கு, குடும்ப சூழ்நிலை பிரஷர். இப்ப நம்மளே அறியாம பதட்டம். சித்தர்களே சொல்லியிருக்காங்க, எந்த ஒரு உயிரும் பதட்டப்படும் போதும், காம வயப்படும் போதும், ஓடும்போதும், தாவும் போதும், கத்தும் போதும், இப்பவெல்லாம் அவனோட மூச்சோட விரயம் அதிகமாகுதுன்னு ம். சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம 120 ஆண்டு காலம் எல்லாத்துக்கும் வாழணும்னு தான் ஆசை. சாகணும்னு யாருக்கும் ஆசை இல்ல. அப்ப அல்டிமேட் என்னன்னா, எல்லாத்துக்கும் வாழணும்னு ஆசைன்னா, மூச்ச சரியா 21,600 குடுத்துருக்காங்க நமக்கு ஒரு நாளைக்கு. அத கரெக்ட்டா உபயோகப்படுத்திட்டா நம்ம வாழலாமா? இப்ப அதிகமா விரயம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அடுத்த நாள்ல இருந்து கொஞ்சம் கடன் வாங்குறோம். அப்ப நம்மளோட ஆயுட்காலம் கம்மியாயிட்டே ஓகே. வருது. இத ம். பிராக்டிகலா பார்க்க முடியும். ம். இன்னும் நீங்க அருமையான கேள்வி கேட்டீங்க. இப்படி இருக்கிற மூச்ச நம்ம எப்படிங்க ஆளுமை பண்றது? ஆர்த்து துடிக்கு பண்ற மாரி எதுனா கண்டிப்பா பண்ண முடியும். ம். இத பிராக்டிகலா எப்படி பார்க்குறீங்க? இப்போ ஒரு தியானம் பண்ற ஒரு கூடத்துக்கோ, இல்ல நீங்க ஒரு ஜீவ சமாதிக்கோ, ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா, நீங்க என்ன சொல்றீங்க? நல்ல வைப்ரேஷன் நான் அமைதியா இருந்துட்டு வந்தேங்கிற ம். வார்த்தை, இதுதான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே. உங்க சுவாசம் கம்மியாக, கம்மியாக மனமும் கம்மியாகும். மனம் கம்மியாக பிராணன், சுவாசம் எல்லாமே கம்மியா அடங்குற நிலை கிடைக்கும். அப்போ உங்களுக்கு
அதிகமான மூச்சு காத்த உங்களால சேகரிச்சு வச்சுக்க முடியும். இது வந்து 100% சாத்தியம். ஏன்னா முதல்ல சித்தர் நூட்கள் படிக்கும் பொழுது அவர்கள் எழுதியிருப்பாங்க. ஒரு நிமிடத்திற்கு நாம் வந்து 14 தடவ மூச்சு உள்ள இழுத்து வெளிய விடுறோம்னு. இது குறைய, குறைய, குறைய உன்னுடைய ஆயுட்காலம் நீண்டு கொண்டே வருங்கிற வார்த்தை எழுதுறாங்க. ஒரு நிமிடத்திற்கு ஒரு மூச்சு அப்படின்னு விடும்பொழுது, அவன் எத்தனையோ 1000 காலம் வாழ்வான்னு எழுதியிருப்பாங்க. அதுவும்னு இருக்கும் பொழுது நீ வந்து சிரஞ்சீவி. நிலைத்து நிற்பாய்ன்னு எழுதியிருப்பாங்க. பட் அதுதான். இத இத நான் ஒரு தடவ வீடியோல சொல்லும்பொழுது, இப்போ நம்ம கமெண்ட்ல வந்து மக்கள் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, "ஏங்க அப்போ ஓட்டப்பந்தயக்காரன் என்ன சீக்கிரம் செத்து போயிருவானான்னு?" கேட்டாங்க. ஏன்னா அவனுக்கு பயங்கர அதிகமா மூச்சு போகும். கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா, நான் அந்த ஓட்டப்பந்தய இதுல இருந்திருக்கேன். நெறைய பேத்துக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அந்த ஓட்டப்பந்தயக்காரங்களுக்கு மூச்ச கட்டுப்படுத்துறதுக்கு தான் முதல்ல வித்தையவே சொல்லி வெரி தருவாங்க. குட், வெரி குட். கரெக்ட். ஏன்னா, அந்த ஹைப்பர் அவன் மெயின்டெயினே பண்ணிறக்கூடாது. அது ம், நின்னோனே அவன் நார்மலுக்கு வரணும். ம், அந்த ம். கோச் அத தான் சொல்லி தருவாரு சொல்லிக் உண்மையாலுமே. குடுப்பாங்க. ம், அவன் ம். திருப்பி அந்த ஹைப்பர்லேருந்து அவன் நார்மலுக்கு உடனே வர்றதுக்கு உண்டான வழிய அந்த இடத்துல சொல்லி தருவாங்க. ஸோ, கண்டிப்பா. அப்போ ஒரு கோவப்படுறதோ, இல்ல ஏதாவது உணர்வினுடைய மாற்றம் வருவது சராசரினாலுமே, அது திருப்பியும் அந்த நார்மலுக்கு அவன் சீக்கிரம் வருவதற்கு உண்டான வழிங்கிறத பார்த்துக்கணும் இல்லைங்களா? கரெக்ட், கரெக்ட். இப்ப ஆ நீங்க சொல்றது 2 விதமா நம்ம எடுத்துக்கலாம். கண்ட்ரோலிங், மேனேஜிங். ஓகே. கண்ட்ரோல்னா அடக்குறது. நீங்க மூச்ச அடக்க முடியாது. முடியாது. ஆனா மூச்ச மேனேஜ் பண்ண முடியும். உங்களால ஆளுமை செலுத்த முடியும். இந்த ஆளுமை செலுத்தக்கூடிய டெக்னிக்கை தான் சித்தர்கள் சரயோகம், சரக்கலைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க. நான் அது கூட ஒரு அடிஷனலா ஒரு விஷயம் சொல்லிர்றேன். இப்ப நம்ம உலகத்திலே அதிகமா உயிர் வாழக்கூடிய ஒரு உயிரினம்னு சொன்னா அது ஆம தான். ஆமா. ஆம வந்து பார்த்தீங்கன்னா, 450 வருடங்கள் உயிர் வாழுதா சொல்றாங்க. இந்த ஆமைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷம் 60 செகண்டுக்கு 3லிருந்து 4 தடவ தான் உள்மூச்சு, வெளிமூச்சு எடுக்குது. இது சயின்ஸ்ல நிரூபிச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம இன்னும் ஏன்னா இப்ப எல்லாருமே ஆதாரம் கேட்பாங்க. சரி. யோகத்த பேசினாலே ஆதாரம் கேட்பாங்க. பார்த்துக்கோங்க ஆமை இருக்குது. ஆமைக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா, சர்ப்பம், பாம்பு. இந்த பாம்பு ஒரு 7 டூ 8 தடவைகள் 1 நிமிஷத்துக்கு சுவாசிக்குது. இது 450ன்னு அது 250 இருக்குது. அடுத்தது யானை. யா அது மறுபடியும் ஒரு 8லிருந்து 10க்குள்ள சுவாசிக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு 100, 150 வருஷம் இருக்குது. அப்புறம் மனுஷன். ஒரு நிமிஷத்துக்கு 13லிருந்து 15 தடவைகள் சுவாசிக்கிறான். இது வந்து ஒவ்வொரு மனிதனோட உடலமைப்ப பொறுத்து மாறுபடும். 13 மினிமம், மேக்ஸிமம் 15. இந்த 13லிருந்து 15 வரைக்கும் கரெக்ட்டா சுவாசிச்சுட்டு இருந்தான்னா, 120 வருட காலம். நம்ம தாத்தா, பாட்டி எல்லாம் 100 வயசு ஏன் அடிச்சாங்கன்னு காரணம், அவங்க அந்த மாதிரி ஏன்னா கிராமத்தில இந்த வசனம் உண்டு. "ஏய் கத்தாத, தாவாத, ஓடாத." ஆமா, ஆமா, ஆமா. நம்ம பாட்டியெல்லாம் நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம தாத்தாங்கலாம் அவ்வளோ வருஷம் இருந்து நமக்கு முன்னுதாரணமா இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த அடிஷனலா இதில சேர்த்திக்கிறேன். ஒரு மனிதனாலயும் அந்த மாதிரி உயிரினங்கள் இருக்கிற மாதிரி நம்மனால மூச்சு விட்டா ஆயுட்காலத்த அதிகப்படுத்த முடியும். ஓ! ஸோ அதனால தான் கிராமத்தில வந்து சக்திய விரயம் பண்ணாதேன்னு சொல்லுவாங்க. ம். அவங்க அந்த ம். உடல பத்தி பேசவே இல்ல. மாட்டாங்க. அவங்க அந்த உயிர் சக்திய தான் பேசியிருக்காங்க. சக்திய கண்டிப்பா. விரயம் பண்ணாத, விரயம் பண்ணாதன்னு. ம். ஓகே. ஸோ இப்போ நெட்ல பார்க்கும்பொழுது, ஆ சரயோகம், சரகலை, ம். ஸ்வரயோகம்ங்கிற அந்த வார்த்தைய கூட ம். பயன்படுத்தியிருக்காங்க. ம். ம். இப்ப இது அ ஒரே ஒரே பேச்சுல சொன்னாலே நமக்கு 1008 ம். குழப்பம் ம். இருக்கும். ஆமா. இப்ப இதுல 3 ஆமா. வார்த்தை ஆமா. வந்துருச்சு. ம். ஸோ இது எல்லாமே ஒண்ணு தானுங்களா? இல்ல ஏதாவது டிஃபரன்ஸ் அந்த இடத்துல இருக்கா? இல்ல, இல்ல. இது சரக்கலை, சரயோகம், ஸ்வரயோகம், சரநூல், சரசாஸ்திரம் எல்லாமே ஒண்ணு தான். எல்லாமே இந்த மூச்ச பத்தி தான் பேசுது. ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு விதமா வெளிப்படுத்துறாங்க தவிர, இது எல்லாம் ஒண்ணு தான். ஒரு ம். இடத்துக்கு தான் போய் சேருது. இப்போ இதனுடைய மையம் என்னங்கண்ணா? இப்போ நான் மூச்ச வந்து நான் கண்ட்ரோல் ம், பண்றேன். ம், அதாவது மேனேஜ் பண்றேன். நான் ம், என்னுடைய ஒரு ம், ஆளுமைக்குள்ள கொண்டு வரேன் ம், அப்படின்ட்டு. இது ம், ஏன் பண்ணணும்? அடுத்து ஒரு கேள்வி வரும்ல. ம். ஏங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு 10 நிமிஷமா பேசியிருக்கீங்க ம். 2 பேரும். சரி, சரி. மேட்டர ம், சொல்லிட்டீங்க. ம், அடுத்தது ஏன்னு சொல்லுங்க. அப்பதானே ஒரு ம், ஆர்வம் ம், ம். வரும்னு ஒருத்தங்க யாராவது கேட்கும் கேட்பாங்க, பட்சத்துல. கேட்பாங்க. ஏன்னா இத பார்த்துட்டு இது கேட்கறக்குன்னே உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க. கண்டிப்பா, அது கண்டிப்பா. நல்ல விஷயம் தான். அவங்க கொண்டு வர்றது மத்தவங்களுக்கு உபயோகரமா இருக்கும். என்னன்னா, அன்றாட வாழ்க்கையில நம்மளோட அ மனம் சார்ந்த விஷயங்கள் நெறைய பாதிக்குது. இந்த சூழ்நிலையில பாதிக்குது. இப்ப யார கேட்டாலும் இப்ப பிரஷர் இல்லாத குழந்தையிலருந்து எல்லாத்துக்கும் பிரஷர் இருக்குதுங்க. எல்லாத்துக்கும் ஒரு மாரி ஒரு பதட்டமான நிலையிலே இருக்கிறாங்க. இந்த பதட்டமான நிலைக்கு காரணம் மூச்சா, வெளி சூழ்நிலையாங்கிற அந்த குழப்பத்திலே இருக்கிறாங்க. வெளி சூழ்நிலை வந்து மனச பாதிச்சு, மூச்ச பாதிக்கும்போது அவங்க வேற விதமான டர்புலன்ஸ்க்கு போயிர்றாங்க. நீங்க அந்த சூழ்நிலைய கையாள்றதுக்கு இந்த மூச்ச உபயோகப்படுத்த முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இந்த வெளி சூழ்நிலை எப்படி இருந்தாலும், எப்படி நீங்க கோயிலுக்குள்ள இருக்கும்போது எப்படி அமைதியா இருக்கீங்களோ, அதே மாதிரி ஒரு சண்டை சச்சரவுகள் நடக்கும்போதும், உங்கள சுத்தி யாராவது திட்டுறாங்க, பழிபாவம் போடுறாங்க, என்ன இருந்தா கூட அங்க அமைதியா இருக்க முடியும். இதுக்கு ஆளுமை ரொம்ப முக்கியமா பிளேஸ் அ வைட்டல் ரோல்ன்னு சொல்லுவேன். இப்ப நம்மளோட இடது நாசி, வலது நாசி 2 நாசியில இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே, நம்மளோட ஆள்காட்டி விரல் எடுத்து இந்த மூக்கோட அடிப்பகுதியிட்ட வச்சு பார்த்தோம்னா, சென்ஸ் பண்ணணும். இது கொஞ்சம் நாள் எடுக்கும். என்கிட்ட சிலர் கேட்பாங்க.
நான் கிளாஸ் எடுத்து முடிச்சதுக்கப்புறம், இங்க வச்சா எனக்கு உடனே தெரியல குருஜி, எனக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் சென்ஸ் இருக்கணும். ஓகே. ஏன்னா, இத்தன வருஷம் மூச்சோட பயணப்படாம, திடீர்னு கொண்டு போய் வச்சுட்டு எனக்கு தெரியணும்னா தெரியாது. கொஞ்சம் அப்படி நல்லா பார்க்க இடது பக்கம் போயிட்டுருக்கும். மறுபடியும் ஒரு 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தா, திடீர்னு வலது பக்கம் மாறிரும். ஸோ மாறிட்டே இருக்கும். இப்போ இந்த இந்த பக்கம் இருக்கிறத சந்திர சரி. நாடின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் சூரிய நாடி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இடகலை, பிங்கலை. இப்ப நீங்க கேட்டீங்க, எதுக்கு இத நம்ம பண்ணோம் அப்டின்னா, இது 2க்கும் ஒரு ஆளுமை இருக்கு. வலது பக்கம் வரும்போது நம்ம டாமினேட் இடத்துல இருப்போம். நம்ம சொல்றத ஒருத்தங்க கேட்கறது, நம்ம பிரசன்ட் பண்ண போறது, நம்ம ஒரு இடத்துல சொற்பொழிவாற்ற போறது, நம்ம தான் சைன் பண்ண போறோம். நம்ம நம்ம பேச்ச ஒரு 1000 பேர் கேட்கறாங்க. நம்ம சொல்றத கேட்கணும். இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் வலது பக்கம் மூச்சு இருக்கும்போது நம்ம அங்க போகணும். இடது பக்கம் இருக்கும்போது கோயில், குளங்களுக்கு போறது, நம்ம கத்துக்கிறது, யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி. ஏன்னா சந்திரன்னாலே குளுமைன்னு அர்த்தம். ஆ. சூரியன்னாலே வெப்பம், கொஞ்சம் ஆளுமைன்னு அர்த்தம். எல்லா சூழ்நிலையும் மனுஷன் சமாளிச்சு வரணும். அமைதியா, ஆனந்தமா. எல்லா மனிதனும் அதுக்கு தானே நிக்கலன்னு ஏங்குறான். கண்டிப்பாங்க. ஆமா. நான் அமைதியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். 2வது எனக்கு வாழ்நாள் நீளமா இருக்கணும், அதிகப்படுத்தணும் அப்டின்னா, கண்டிப்பா. இந்த 2 விஷயமே மனிதன் தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் தான். அத சித்தர்கள் குடுத்துட்டாங்க. என்ன நம்ம கூடயே இருக்குது. அதான் இயேசு கிறிஸ்து அவர்கள் சொல்லுவாரு. பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்குது. சமீபம்னா பக்கம். பக்கம். பக்கத்திலேயே இருக்கு. நீ பார்க்க மாட்டேன்ற. அதனால இந்த 2 விஷயம் இருந்தாலே நமக்கு எல்லாம் கிடைச்சிரும் தானே. ம். இப்போ இந்த 2 நாசியில ஓடக்கூடிய அந்த கலைகள் பத்தி சொல்லியிருந்தீங்க. இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த 1 மணி நேரங்கிறது சும்மா அப்படியே ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொன்னதா? இல்ல நிஜமாலுமே 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவ மாறுங்களா? இந்த 1 மணி நேரங்கிறது ஒரு மினிமமான கணக்கு. ஒவ்வொரு உடலமைப்ப பொறுத்து சித்தர்கள் என்ன சொல்லுங்க 2 மணி நேரம் சொல்றாங்க. ஆ. ஒரு சிலருக்கு 1 மணி நேரம். அதாவது மினிமம் 1 மணி நேரம், மேக்ஸிமம் 2 மணி நேரம். ஓகே. எல்லா உடம்பையும் ஒரே மாரி ஒரே மாரி இல்ல. இல்ல. ம். அதனால ஆனா கண்டிப்பா 2 மணி நேரத்துக்கு தாண்டாது. ஓகே. மாறுறது ஓகே. தாண்டாது. ஏன்னா நான் முன்னாடி ஒரு காணொளி ஒண்ணு பார்க்கும் பொழுது, ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு போகணும். ஆ எனக்கு அதில ஒரு ஜெயம் வேணும் அப்படின்னு சொன்னா, அந்த கலைய மாத்திட்டு போ ம், ம், அப்படிங்கிற ஒரு ம். இதையும், அந்த நுணுக்கத்தையும் சொல்லிக் குடுத்த மாதிரி ஒரு காணொளி கண்டிப்பா, ஒண்ணு பார்த்துருக்கேன். கண்டிப்பா. இது ஒண்ணு. பின்ன நானும் என்னுடைய நண்பரும் கேரளத்துக்கு இந்த களரி பயிட்டு போம்பொழுது, அங்க அந்த மாந்திரீகம்ங்கிறது ரொம்ப சாதாரணமா ம், இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எங்க குரு வந்து என்ன சொன்னார்ன்னா, ஒரு மந்திர பிரயோகமோ, ஏதோ ஒரு காரியமோ, தெய்வ சங்கல்பத்திற்கே நீ ஒரு காரியம் பண்ணும்பொழுது, சும்மா நான் போனேன், குளிச்சேன், எல்லாம் இது பண்ணேன், பட்டைய போட்டேன், போய் அப்படி இருக்கக்கூடாது. உன்னுடைய நாசி பார்க்கணும். அந்த செயலுக்கு உண்டான மூச்சு ஓடலேன்னா, நீ அத மாத்தணும்னு சொன்னாங்க. ம். கரெக்ட். இந்த மாத்துதல்ங்கிறது வந்து ஏன்னா, இப்போ அத நாமளா பண்ணும்பொழுது உடல் நலம், மனோநலம் ஒண்ணும் சீர்கெட்டுறாதாங்கிறது என்ன ஒரு பயம் வரும் இல்லைங்களா? அ நீங்க கேட்கறது இயற்கையா இருக்கிறத நீ ஏன்யா போய் மாத்துற? அது ம், 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 ஸோ அது ம், மாரிலாம் பண்ணலாங்களா? ஏன்னா, அ, அந்த வித்தை கத்தவர்கள் செய்கிறார்கள். ம், ம், அதற்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குதுங்கிறத நம்ம நின்னு ம், பார்க்கறதில்ல. ம், பட் இருந்தாலும் ஒரு ஒரு லேமன் பாயிண்ட் ஆஃப் ம், வியூல இருந்து ம், நான் ம், கேட்கிறேன். ம், இயற்கையா நடத்துறத நான் ஏதாவது ஒண்ணு மாத்துறதுக்கு முற்படும் பொழுது, ம். எனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துராதாங்கிறது அந்த ஒரு இதுக்காக கேட்கிறேன். இல்ல. உபாதைகள்னால எதுவுமே வராது. ஆக்சுவலா சித்தர்கள் அதுதான் சொல்றாங்க. நீங்க இத பண்ணுன்னு சொல்றாங்க. உனக்கு ஒரு டூல் குடுத்துருக்கேன். இத உபயோகப்படுத்துன்னு சொல்றாங்க. ம். நீங்க சொல்ற மாதிரி எஸ்பெஷலி கேட்டதுக்கான பதில் சொல்லிர்றேன். மந்திர பிரயோகங்கள். நம்ம ஒரு மந்திரத்த உச்சாடனம் பண்ணணும், உபயோகப்படுத்தணும். அதுல நம்ம சக்திய பெருக்கணும்னா, கண்டிப்பா வலது நாசியில சுவாசம் இருக்கணும். இது மேண்டேட்டரி. அதனால தான் உங்க குரு தெளிவா சொல்லியிருக்காரு. உன் சுவாசத்த பார்த்து ஸ்ட்ரைக் த அயர்ன் வென் இட் இஸ் ஹாட். ஹார்ட். அந்த அந்த சூடுத்தன்மை. ஏன்னா இது ஆளுமைங்க. சூரியனாலே ஆளுமை. நீங்க உச்சாரணம் பண்ணி, உங்க மூலமா ஒரு விஷயம் நடக்கணும்னு இருந்துச்சுன்னா, அது நீங்க வலதுல தான் வச்சுக்கணும். அதனால தான் ம். சொல்றேன் டாமினன்ட். நீங்க ம். எந்த ஒரு விஷயம் நீ உங்கள குறிச்சு எது பண்ணீங்கனாலும் அது எஸ்பெஷலி மந்திரத்துக்கு. ஆனா தியானம், யோகாக்கெல்லாம் இடது. பாருங்க இடம். அதுல ஒரு முக்கியமான சூட்சுமம் இருக்கு. பட் மந்திர உச்சாடனம் மட்டும் வலதுல. இதனால நம்ம உடல்நிலைக்கு எந்த பாதிப்பும் வரவே வராதுங்க. 100% வராது. இப்போ பிராணாயாமம் பண்ணும்பொழுது, ஆ சித்த நூட்கள்லலாம் பார்க்கும்பொழுது, இடது நாசியில தான் முதல்ல உள்ள இழுன்னு ம், எழுதியிருப்பாங்க. ம், ஆனா, ம், பிகேஎஸ் ஐயங்கார்னுடைய நூல் பார்க்கும் பொழுதும், ம், என்னுடைய குரு வந்து சொல்லிக் குடுத்ததும் பார்க்கும்பொழுது, வலதுலயும் இழுக்கலாம்ங்கிற அந்த ஒரு ம், வார்த்தைய ம், ம், பயன்படுத்தியிருக்காங்க. நான் 2யுமே நம்ம காணொளியில சொன்னது உண்டு. ம், நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ம், நான் சொல்றேன். நீங்க உங்களுடைய கமெண்ட் அதுக்கு சொல்லுங்க. ம், ம், இடது நாசியில இழுத்து அப்போ இடது, வலது, வலது, ம், இடது இந்த ம், சைக்கிள் போம்பொழுது, ம், நான் எதிர்பார்க்கிற ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து, அப்படி பொறுமையா நடக்கும். ம், ஆனா, என்னுடைய உடல் சூடாகாது. ம், வலது, இடது, திருப்பி இடது, வலது இந்த சைக்கிள். ஸோ வலத ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்பொழுது, காரியம் வேகமா நடந்துரும். ஆனா, ம். உடல் சூடு அதிகமாகும். கரெக்ட்.
கரெக்ட். இப்போ இத மெயின்டெயின் பண்றதுக்குங்கிறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, அந்த சைக்கிள் வந்து இடதுல ஆரம்பிக்கிறத காட்டிலும் வலதுல ஆரம்பிச்சேன்னா, அந்த சைக்கிள் பிரேக் ஆயிட்டே இருக்கும். பிக்காஸ் என்னுடைய பாடி ஹீட்னால, அந்த தொந்தரவுகள்னால அது இருக்கும். ஆனா காரியம் வேகமா நடக்கும். ஸோ இது இது இதுல எது உங்களுடைய கமெண்ட்ட சொல்லுங்களேன் இதுக்கு? இல்ல நான் ஒரு குருவான பாயிண்ட் ஆஃப் வியூ குருங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் ரெக்கமெண்ட் பண்றது எல்லாத்துக்குமே நான் ஒரு மூச்சு பயிற்சி சொல்லிக் குடுத்தாலும், நான் இடதுல தான் ஆரம்பிக்க ஓகே. சொல்லுவேன். ஏன்னா, முதல்ல குருகுல கல்வி இருந்தது. நீங்க என் பக்கத்திலேயே இப்ப என்கிட்ட ஒருத்தங்க கத்துக்கிறாங்கன்னா, என் பக்கத்திலேயே இருப்பாங்க. ம். அவனோட உடல்நிலை மாற்றங்கள நான் பார்த்துட்டே பார்த்து. இருப்பேன். ஸோ, அதுக்கு என்னென்ன பாயிண்ட்ட டச் பண்ணி இறக்கி விடணும்னு. இப்ப அப்படி இல்லையே. ம். எங்கேயோ ஒரு உலகத்துல இருக்காங்க. உலகத்துல எங்கேயோ ஒரு பக்கம் இருக்காங்க. ஸோ, அதனால நீங்க பாருங்க நீங்களே சொன்னீங்க, எனக்கு உடம்பு சூடாகுதுன்னு. ஆமா. பிராக்டிகலா ஆமா. வெளிய யார்ட்டயும் போ வேண்டாம். நீங்களே சொல்றீங்க ஆமா. பாருங்க. இப்ப நீங்க சூரிய நாடியில் நீங்க ஆரம்பிக்கும்போது கண்டிப்பா உஷ்ணத்த கெளப்பும். ஓகே. இந்த உஷ்ணம் உடம்புல நல்ல உஷ்ணம், கெட்ட உஷ்ணம்னு ஒண்ணு ஆமா. 2 ஆமா. இருக்கு. அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆமா. சித்தர்கள் பாடல்கள் நெறைய சொல்லியிருப்பாங்க. இது வந்து கொஞ்சம் கெட்ட உஷ்ணத்த சேர்த்து கெளப்பி விட்டுரும். ஓகே. அப்ப என்ன ஆகும்னா, உடல் உபாதைகள் வந்து நீங்க சொல்ற மாரி காரியம் ஸ்பீட் ஆனாலும், பலன்கள குடுக்கறதுல ஏதோ ஒரு தடக்கல்ல போட்டு விட்டுரும். ம். அந்த ஒரு நிதானம், அந்த தன்மை, அந்த அமைதி இதெல்லாமே நீங்க சந்திரக்கலையில வைக்கும்போது உங்களுக்கு நிக்கும். உடம்புல நிக்கும். உபாதைகள் வராது. ம். இத நான் ஒரு விளையாட்டு போக்குல சொல்லுவேன். சூரியன் நல்லா உச்சத்துல இருக்கும்போது, ஒரு கடற்கரையில ஒரு பெண்ணோட கைய புடிச்சுட்டு யாரும் ரொமான்ஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா. சந்திரன் 6 மணியில இருக்கும்போது, எந்த ஒரு காதலர்களும் அந்த தன்மையில இருப்பாங்க பாருங்க. ஆமா. ரொமான்டிக் வேல இருப்பாங்க. ம். ஸோ சந்திரனுக்கு அந்த வசீகர தன்மை இருக்குது. ம். இப்ப நீங்கலாம் பேசுறீங்க அப்டின்னா, உங்கள இவ்ளோ பேரு விரும்புறாங்கன்னா, கண்டிப்பா சந்திரனோட ஆதிக்கம் உங்களோட ஜாதகத்துல அதிகமா இருக்கும். இல்லாம ஒருத்தங்க பேச முடியாது. சந்திரன மறைக்கவே முடியாதுல்ல யாருனாலயும். வெளிச்சம் போட்டு காமிச்சுரும். ம். அந்த மாதிரி இந்த நீங்க வந்து சூரிய கலைய விட சந்திர கலை வந்து ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பெஸ்ட். பெஸ்ட். அதிலேயே போங்க. ம். அன்லெஸ் குரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுக்குற வரைக்கும். கரெக்ட், கரெக்ட். இப்ப இப்படிப்பட்ட இந்த மூச்ச மாத்துறதுக்குன்னு ஒரு நேரம் அப்படிங்கிறது ஒண்ணு ம், இருக்குதுங்களா? ம், ம், ஏன்னா, ம், நம்ம இத கேட்கும்பொழுது நமக்கு ம், ஆர்வமா வேற இருக்கும். ம், ம், கண்டிப்பா இத பத்தி ம், இதோட கண்டிப்பா ஆர்வம் அ, மிகக்கூடிய ஆட்கள் ம், இதோட நிறுத்தாம, ம், ஒரு குருவா இப்போ உங்களையோ இல்ல வேற அவங்களுக்கு தெரிஞ்ச ம், குருவ தொடர்ந்து கான்டாக்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்ல. ம், ம். நமக்கு இன்னைக்கு கூகுள் தான் தெய்வமா ஆமா, மாறி போச்சு. ஆமா, ஆமா. ஸோ, கரெக்ட். அங்க போகும்பொழுது ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்கும். போட்டுரும். இப்படி மாத்து, அப்படி மாத்து, அத பண்ணு, இத ஆமா, பண்ணுன்னு ஏதோ ஆமா, ஒண்ணு. ஆமா. இதுபோல நெனச்ச நேரத்துலலாம் இது பண்ணுவது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா அப்படி ஒரு சிலர் முயற்சி ம், செய்யறதுக்கு ம், ம், வாய்ப்புண்டு இல்லைங்களா? ம், ஸோ, இப்ப இந்த கலைகளை மாற்றுவதற்கு ம், உடலை இந்த கலையின் மூலமாக உடலையும், மனதையும் சீர்வைத்து ஆயுட்காலத்தை நீட்டுவது. ஏன்னா எல்லாம் ம், ம், நல்லபடியாவே ம், வச்சுக்கும். ஸோ, ம், இதற்குன்னு காலம் அப்படின்னு ஏதாவது ம். ஒண்ணு இருக்குதுங்களா? கண்டிப்பா. இப்போ வந்து இப்ப தான் நம்ம சரயோகத்த எப்படி பண்ண போறோம்னே பேச போறோம். வெரி குட் கொஸ்டின். என்னன்னா, இப்ப வந்து அதிகாலை 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கிறோம். இப்ப நீங்க அந்த காலத்துல ஒரு ஆட்டோ வந்திருக்கும். என்ஜின் வந்து பின்னாடி பக்கம் இருக்கும். டிரைவர் போய் பின்னாடி ஒரு டைம் இப்படி கயிற ஒரு இழுத்துட்டு வந்தாரு ஆமா, ஸ்டார்ட் ஆயிரும். ஆமா. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண தேவையில்ல. பண்ண நீங்க நிறுத்துற வரைக்கும் ஓடும். ஓ அதே மாதிரி அவர் ஸ்டார்ட் பண்ற மாதிரி, உங்க உடம்ப இந்த பிரபஞ்சத்துக்கூட ஃப்ரீக்வென்சி இணைக்கிற டைம் 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும். இந்த 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும், நீங்க அதிகாலையில எந்திரிச்சு உட்கார்ந்து, ஒவ்வொரு நாளுக்கும் தகுந்த மாதிரி மூச்ச நீங்க மாத்தணும். ஓ! இப்போ திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாட்கள்லயும் உங்களோட சுவாசம் இடது பக்கம் இருக்கணும். அதே மாரி வளர்பிறை வியாழன் இடது பக்கம். செவ்வாய், சனி, ஞாயிறு தேய்பிறை வியாழன். இப்ப வந்து உங்களோட சுவாசம் வலது பக்கம் இருக்கணும். ஓகே. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். சார் நான் இது எப்படி எந்திரிச்சு பார்க்கணும்? ஆ. காலையில 4 மணிக்கு எந்திரிக்கிறதே பெரிய சவால். ஏன்னா ஆமா. பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. நெறைய பேரு சாதனால தோத்து போறது இந்த இடம் தான். ம். ஏன்னா பர்ட்டிகுலரா அந்த 4 டூ 6க்கு பெரிய யோக தத்துவம் இருக்குது. அத நான் பின்னாடி சொல்றேன். ம். இந்த 4 டூ 6 நீங்க எந்திரிச்சு இப்படி சரத்த இப்படி பார்க்கும்பொழுது, எதுல இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு திங்கட்கிழமைன்னு வச்சுக்கலாம். திங்கட்கிழமை நம்ம 4 மணிக்கு எந்திரிச்சுர்றோம். எந்திரிச்சதையும் போய் 2 டாய்லெட், 1 டாய்லெட்லாம் போயிட்டு குளிக்கிறதா இருந்தா குளிச்சுட்டு வந்து, ஒரு இருக்க போட்டு, வஸ்திரம் போட்டு, யோகா மேட் போட்டு, வடக்கு பக்கமா பார்த்து உட்காந்துக்கிறோம். நம்ம என்ன ஆசனம் வேணா போட்டுக்கலாம். இப்படி பார்க்குறோம். ஒரு வேளை வலதுல வந்துட்டு இருக்குது. திங்கட்கிழமைனா இடதுல வரணும். வலதுல வந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம மாத்தணும். ம். இந்த மாத்துறதுக்குன்னு சில முறைகள வந்து சித்தர்கள் மறைமுகமா வச்சிருக்காங்க. ஓ! இந்த பொது தளத்துல நான் ஒரு 2, 3 மட்டும் சொல்லிர்றேன். ஓகே. சில விஷயங்கள நான் வகுப்புல தான் சொல்லிக் குடுப்பேன். இப்ப எப்படின்னா, இப்ப வலதுல வந்துட்டு இருக்கு, இடதுல மாத்தணும்னா ஃபோர்ஸ்ஃபுல்லி ஸ்டாப். இத அடைச்சு புடிச்சிரணும். ம். இது வழியா வர்ற மாரி நீங்க அனுமதிக்கணும். ம். இது ஒரு 5, 10 நிமிஷம் வரல. இப்படி எடுத்து பார்த்ததுக்கு மறுபடியும் வலதிலேயே வந்துட்டு இருக்குன்னா, அடுத்து 2வது நிலைக்கு போகணும். என்னன்னா, இத அடைச்சுட்டு சுவாசத்த ஃபோர்ஸ்ஃபுல்லி நீங்க நடத்தணும். கொஞ்சம் அதுக்கு சப்போர்ட் பண்ணி குடுக்கணும். இது.
இல்லைன்னா இப்போ அமேசான்ல பார்த்தீங்கன்னா யோக தண்டம் விக்குது. ஓ! யோக தண்டம்னு ஒரு ரூ. 500 விக்குது. ஓகே. நீங்க யோக தண்டத்த வாங்கி, எந்த பக்கம் வரணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடு ஆர்ம் பின்ல வைக்கணும். ஓகே. யோக தண்டத்த இப்படி வச்சு எல்லா முனிவர்களும் அத தான் பண்ணிட்டு அத இருந்தாங்க. பண்ணி அவங்க மாத்துறது இல்லாம அந்த யோக தண்டத்த இப்படின்னா நம்மளுக்குன்னு மாறிரும். ஆமா. அவங்க அந்த யோக தண்டத்த வச்சு நெறைய வித்தையெல்லாம் பண்றது உண்டு. அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆமா, ஆமாமா. ஆமா. அந்த அந்த மாதிரி அவங்களுக்கும் பண்ணிக்குவாங்க, அடுத்தவங்களுக்கும் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த இடத்துல வச்சு அழுத்தம் குடுக்கும்போது, இங்க இருக்கக்கூடிய சுவாசம் இங்க மாறும். ஓகே. இந்த காணொளிய பார்த்துட்டு இருக்கிறவங்க, இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. 100% சாத்தியம். இது காலையில 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒன்ஸ் நீங்க செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அந்த ஃப்ரீக்வன்சி பிரபஞ்சத்தோட போதும் அவ்வளோதான் முடிஞ்சுது. ஓகே. 6 மணிக்கு மேல உங்க பணிகள பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது காரிய சித்தி வேணும்னா, அதுக்கு தகுந்த மாரி மூச்ச நம்ம மாத்திக்கலாம் அப்பப்ப. ம். இதுதான் அந்த நேரம். முன்னாடி எடுத்தோனயே 4 டாருன்னு செக் போட்டீங்களே. நான் வேற ஏதோ நெனச்ச நேரத்துல டங் டங்ன்னு மாத்திரலாம்னு மாத்திக்கலாம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம். சரி. இப்ப மூச்ச மாத்துறதுக்கு உண்டான ஒரு வழியும் வந்து நீங்க சொல்லிட்டீங்க. இந்த இப்ப எனக்கு இடது நாசியில ஓட வேண்டிய ஒரு நேரத்துல, நான் காரிய தேவைக்காக நான் என்னுடைய வலது நாசியில மாத்திட்டேன். இப்ப நான் மறுபடியும் பழைய அந்த நேரத்திற்கு உண்டான இடத்துக்கு கொண்டு வரணுங்களா? இல்ல அது அதுவாவே திருப்பும் சராசரியா மாறிடுமா? இப்ப நீங்க ஒரு காரியத்துக்கு போறீங்க பகல் டைம்ல. ஒரு ஆ. 10, 11 மணிக்கு பகல் டைம்ல காரியத்துக்காக போறீங்க அப்டின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து யார்கிட்டயாவது போய் சைன் வாங்குறது, எ எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆகணும். எம்டி வந்து ரொம்ப ஒரு மாரி டெரர் பீஸா இருப்பாரு. அவர் போனாலே நடுங்கும். ஸோ அங்க போய் சைன் வாங்கணும். நீங்க சொல்லி ஒருத்தங்க கேட்கணும். இந்த மாரி காரியங்களுக்கெல்லாம் வலதுல வச்சுக்கணும். இப்ப என்ன விஷயம்னா, அவங்கள அப்ரோச் பண்றதுக்கு போறக்கு முன்னாடி நீங்க மாத்தியிருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ம். நான் வந்து இந்த பேட்டிக்காக பிரத்யேகமா ஒரு சூட்சும ரகசியத்த சொல்லிர்றேன் நானு. சரி. இப்போ நீங்க தான் வந்து என்னோட எம்டி பாஸ். நான் உங்ககிட்ட வரணும் அப்டின்னா, உங்க ரூம்க்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா, என்னோட வலது கால் பெருவிரல எடுத்து உங்க ரூமோட அது என்ன சொல்லுவாங்க? நிலவு வாசல். ம். அதுல வலது கால் பெருவிரல்ல ஒரு அழுத்தம் குடுத்து, "நித்திலன் எம்டி நீ என் சொன்ன பேச்ச கேட்கணும்னு 3 தடவ மனசுல சொல்லிக்கணும்." ஓ! நான் இங்க வலதுல அழுத்துற அழுத்தம் எனக்கு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இங்க வலதுல அழுத்துனா எனக்கு இங்க இடதுல இடத்துல மாறிரும். ஆனா இடதுல மாறக்கூடாது. ஆ. அதனால இது எதுக்குன்னா உங்களுக்கு. ஓ! நான் வலதுல அழுத்துனா எனக்கு இங்க மாறிடும். அடிச்சா அங்க அங்க வலிக்கும் மாரி, நான் இங்க அழுத்தம் குடுத்தா அது உங்களுக்கு. நான் வேண்டிட்டு அதுக்கப்புறம் என்னோடத வலதுல வச்சுக்கணும். என்னோட சுவாசத்த வலதுல வச்சுட்டு தான் நான் வரணும். ஓகே. வந்து உங்களோட வலது பக்கம் நான் நிக்கணும். ம். ஏன்னா நான் வந்து இந்த கலைய தெரிஞ்சுக்கிட்டவன். அதான் ஒரு வாக்கியம் உண்டு. சரக்கலை தெரிஞ்சவங்ககிட்ட சரசமாடாத, சரம் பார்ப்பவன், பரம் பார்ப்பவன். அவன் வந்து இயற்கையோட இணைஞ்சிருக்கிற சக்தி பெற்றவன். நான் உங்களோட வலது பக்கம், வலது கால் சைடுல நின்னுட்டு இருக்கணும். முடிஞ்சா வலது கால பெருவிரல பார்த்து, நான் எப்படி நிலவு கால்ல அழுத்தி ஒரு விஷயத்த சொன்னேன். அதே மாரி உங்க வலது கால் பெருவிரல பார்த்தும் நான் சொல்லணும். ஓகே. இப்ப எல்லாம் ஷூ போட்டுருக்காங்க எம்டி எல்லாம். ம். அதனால நம்ம வலது பக்கம் நின்னு, ஜஸ்ட் சொன்னா மட்டும் போதும் மனசுல. எப்படியாவது இன்னைக்கு இந்த சைன போட்டுறியா? அப்படியே போட்டுறியான்னு சொல்லிட்டு, நம்மள இத வச்சுட்டு, அதுக்கப்புறம் போய் அவர்கிட்ட சைன் வாங்கி முடிச்சு வர்ற வரைக்கும் இது மெயின்டெயின் ஆகணும். ஓகே. ஒருவேளை இது நம்மளோட கர்மா படி இப்படி இப்படி மாறுச்சுன்னா, அதுக்கு நாங்க பொறுப்பில்ல. அது வந்து நீங்க டெய்லி மார்னிங் பிராக்டிஸ் பண்றது 4 டூ 6 நல்லா பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அது வந்துரும். ஓகே. ஒன்ஸ் மாத்தி விட்டீங்கன்னா அது நிக்கும். நீங்க கேட்கிற சூப்பர் கேள்வி. இப்ப அந்த வேலையெல்லாம் முடிச்சு வெளிய வந்துட்டீங்கன்னா, லெட் இட் பி விட்டுருங்க. நீங்க திருப்பி மாத்தணுங்கிற அவசியம் இல்ல. அவசியம் ஒண்ணும் இல்ல. அவன் பாட்டுக்கு போயிட்டு இருப்பான். ஓகே. ஓ! இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த படார்ன்னு சொல்லிட்டீங்க. இல்ல இது கிளாஸ்ல தீட்சை வாங்கி அந்த மாரி ஆனா இத பார்க்கிறவங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். கண்டிப்பா, இது இதோட ருசி தெரியணும்ல. கண்டிப்பா. இப்ப ட்ரை பண்ணி பார்ப்பாங்கல்ல யாராவது கண்டிப்பா, ஒருத்தங்க. கண்டிப்பா. நானு ஒரு சைக்காலஜி ஒரு ஆர்டிக்கிள் ஒண்ணு ம், படிச்சேங்க. ம், ஒருத்தர் வந்து பயங்கர ஈகோடிஸ்டிக்கா இருக்கக்கூடிய ஆள். ஈகோ கூட வேண்டாமே. ம், அவங்க பயங்கர சார்மிங்கான ஒரு ஆள். ம், ம், இப்போ நம்ம வந்து ஒரு இடத்த ஒரு கிரவுட வந்து புடிச்சு வச்சிருக்கோம். நம்ம எல்லாம் ம், பண்ணிட்டு இருக்கோம். பட்டு அந்த ஆள் உள்ள வந்தா நம்ம மேல இருக்க அட்டென்ஷன் பூரா அவங்க மேல தானா திரும்பி போயிரும். ம், ம், அவங்க வந்தா நமக்கே ஒரு செகண்ட் வந்துட்டானா ம். அப்படிங்கிற மாரி ஆ. நம்மளுக்கு ஒரு பவர் ஒரு கில்ட்டி. 2 டவுனு ம், ம், டவுன். அத எப்படி உடைக்கிறதுன்னு ஒரு சைக்காலஜிக்கல் ம், ஃபேக்ட் ஒண்ணு ம், குடுத்திருந்தாங்க. ம். அவங்க நம்மள பார்க்கும் பொழுது, அவங்க இப்படி கால பார்த்துட்டு அவங்கள இப்படி பாருங்க கரெக்ட், அப்படிங்கிற ஒரு கரெக்ட், இப்ப கரெக்ட். எதுக்கு என்னைய பார்த்தான்னு அவங்க மைண்ட் வேவர் ஆயிரும் ம், ம். அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய கரெக்ட், இது பண்ணாங்க. கரெக்ட். நான் பயிற்சி பண்ணி பார்த்துருக்கேன். நம்ம தபோவனத்துக்கு வரும்போது பயிற்சி பண்ணலையே. சரி அதுல வேலை சந்தோஷம். செய்யும்போது பண்ணி கரெக்ட், பார்த்துருக்கேன். கரெக்ட். இப்போ
மேபி அந்த அந்த ஒரு ட்ரிக்ஸ் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் இப்போ நீங்க அந்த கால் வந்து கட்ட விரல் வரைக்கும் சொன்னீங்களா? மேபி அவங்க 100% வராம ஒரு ஒரு பாதி கூட இத நெருங்குனதுனால கூட இந்த ஒரு விஷயம் இருக்குமான்னு எனக்கு ஒரு சும்மா ஒரு கண்டிப்பாங்க. சந்தேகம். ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த வெளி தோற்றம் வந்து நமக்கு எப்படி ஒரு மாரி இருக்கோ, அப்படிங்கிற ஒரு பயத்தினால மனசு ம், இதாயிரும் அப்படிங்கிற ம், ஒரு வார்த்தைய சொன்னாங்க. ம், ம், பட் மனம் ஒருத்தனுக்கு படபடக்குது அப்படின்னு சொன்னா, மூச்சினுடைய இது மாறிடும். ம். த மொமெண்ட் அது சீர் கெட்டுது அப்படின்னு சொன்னா, அவன் புத்தி யோசிக்கிறது மாறி போயிடும் இல்லைங்களா? கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ இப்போ சாதாரணமா என்னுடைய மூச்ச கவனிக்கிறதுக்கும், சரகலையின் விதமாக மூச்ச கவனிக்கிறதுக்கும் ஏதாவது வித்தியாசமோ ஏதாவது ஏதாவது இருக்குதுங்களா? இல்ல நீங்க புத்தரோட விபாசனால வந்து இந்த 2 சைடும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா, பானா, சதி இடது பக்கம், வலது பக்கத்துல போறத கவனின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, இதுல வந்து நீங்க காரியத்துக்கு தகுந்த மாரி மாத்திக்கிறீங்க. இப்ப சாதாரணமா இருக்கும்போது நீங்க இத இத பத்தி கண்டுக்கிட்டவே கண்டுக்கிடவே மாட்றீங்க. இல்ல. ஆமா, ஆமா. இதுல இன்னொரு ஒரு பெரிய ரகசியம் என்ன அப்டின்னா, பிரதோஷ காலம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம சிவன் கோயிலுக்கு பிரதோஷ காலத்துக்கு போவோம். அங்க போய் நம்ம என்ன பண்ணுவோம்? நித்திலனோட புரிதல்ல சொல்லுங்க. பிரதோஷ காலத்துல ஒரு பர்ட்டிகுலரான ஒரு யோக விஷயம் பண்ணுவோமே! நான் கோயிலுக்கே போமாட்டேனே. அந்த நந்தியோட கொம்புகளுக்கு இடையில நின்னு சிவபெருமான தரிசிக்கணும் அப்படிங்கிறது தான் பிரதோஷ காலத்துல இருக்கக்கூடிய பக்தி மார்க்கமான விஷயம். ஓ! இது எனக்கே புது விஷயம். ஓ! சரி, சரி. நம்ம பிரதோஷம் சாயந்தரம் ஒரு 4, 5 மணிக்கு போவோம். இந்த பாருங்க பிரதோஷம் காலையிலலாம் இருக்காது. சாயந்தரம் தான் இருக்கும். அந்த 4 டூ 6க்குள்ள போயி அந்த கோயில்ல அபிஷேகம்லாம் நடந்து முடிக்கும்போதே நந்தியோட கொம்புகளுக்கு இடையில சிவபெருமான பார்த்து ரசிச்சுட்டு வரணும். இத அப்படியே நீங்க சரயோத்துக்கு மேட்ச் பண்ணி பாருங்க. இப்போ இடது பக்கம், வலது பக்கம் வரத நம்ம மாத்திக்க முடியும். ஆனா சுழுமுனைவ மாத்தவே முடியாது. முடியாது, முடியாது. இது பிரபஞ்சம் நமக்கு குடுக்குற கிஃப்ட். இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் குடுக்கப்பட்டிருக்கிற பிரதோஷ காலம். இப்ப பிரதோஷ காலத்துல நீ என்ன பண்ணுவ? சிவபெருமான பாப்ப, நந்தியோட கொம்புகளுக்கு நடுவுல. இதுதான் 2 நந்தியோட கொம்பு. இந்த 2 நடுவுக்கு மேல இருக்கிற புருவ மத்தியில இருக்கிற சீவன்கிற சிவபெருமான பார்க்கக்கூடிய கரெக்ட்டான நேரம் தான் பிரதோஷ காலம். நீ கோயில்ல போய் எதுக்கு இத பண்றேன்னா, அங்க இருக்கிறது இங்க பண்ணுன்னு சொல்றதுக்கான யோக ரகசியம் தான் அது. அதனால இப்ப என்கிட்ட இந்த கேள்வி கூட கேட்பாங்க. ஏங்க அப்ப நான் சுழுமுனையில வர வைக்கிறக்கு 2 யோக தண்டம் வச்சுக்கட்டுமா? குதர்க்கவாதி குதர்க்கமா கேட்பாங்க. கேட்பாங்க. 2 யோக நீ 2 யோக தண்டம் வச்சாலும் 4 வச்சாலும் சுழுமுனையில வராது. அது வராது. பிரபஞ்சம் நமக்கு குடுக்குற டைம். அதனால தான் என்கிட்ட கேட்பாங்க. தியானம் பண்றதுக்கான சரியான நேரம் இது. பிரதோஷ காலம். உடனே ம். என்ன நெனச்சுக்குவாங்க? கோயில்ல பிரதோஷத்துக்கு போய் ம். உன்னோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பிரதோஷ காலம். இதற்கு ஏதாவது கால நேரம்ங்கிறது உண்டுங்களாங்கன்னா, அந்த தினப்பிரதோஷம்னு நான் சோதனை படிக்கும்போது ஒரு ம். ஐயா ம். தினப்பிரதோஷம்னு சொல்லி ம். சொன்னாரு. ம். அது காலையில அந்த சூரிய உதய நேரத்திலிருந்து ஒரு 20 முன்ன 20 ம். அப்போன்னாரு. ம். அஸ்தமனத்துக்கு 20 முன்ன 20 அப்புறம் அப்டின்னாரு. ம். இது இது போல தினப்பிரதோஷங்கிறதுக்கு ஒரு இல்ல, நேரம்ங்கிறது இல்ல. அது நீங்க அந்த எந்த அறிவியல இதுல சேர்த்தவே வேண்டாம். ஓகே. இது வந்து என்னன்னா, மூக்குல 2 பக்கம் வந்துச்சுனாலே உங்களுக்கு பிரதோஷ காலம் தான். அது எப்ப வேணா நடக்கலாம். அது ஓகே. ஒவ்வொருத்தரோட உடல்நிலையும், கர்மாவ பேஸ் பண்ணி அது வரும். அந்த சமயத்துல அவன் உட்கார்ந்துரும். என்ன சொல்றாங்கன்னா, சரயோகத்தோட பெரிய விஷயம் என்னன்னா, எப்பல்லாம் உனக்கு சுழுமுனை வாய்க்கிதோ, அப்ப நீ உன்னோட உலக விஷயங்கள தவிர்த்துருங்கிறாங்க. நீ எந்த உலக விஷயங்களும் ஈடுபடாத. போய் தியானத்திலயும், யோகத்திலயும் குரு சொல்லிக் குடுத்த மார்க்கத்துல சாதனால உட்காரு. நீ சொல்லக்கூடிய சொல் பலிக்கக்கூடிய நேரம்னு சொல்றாங்க அதைவ. அதனால யாரையும் சபிக்காத. யாரையும் நல்லாருன்னு சொல்லு. அந்த காலத்துல முடிஞ்ச வரைக்கும் ஐசோலேட் பண்ணிக்க உன்னையவ அப்படின்னு சொல்றாங்க. இது சரையோத்துல ஒரு முக்கியமான விஷயம். வெளிப்புறமா தெரியிற 2 ஓடுறதே தெரிய மாட்டேங்குது. இத நான் எங்க போய் சுழுமுனைய கண்டுபிடிக்கிறதுங்க? கரெக்ட், கரெக்ட். அதுக்குன்னு ஏதாவது வித்தை இருக்குங்களா? இப்படி வச்சு பார்த்தாலே தெரியுமே. 2மே 2லயும் 2லயும் வந்துச்சுன்னா வரணும். சுழுமுனை. ஆமா. எல்லாமே உள்ள போறதுக்கு நித்திலன். நம்ம எல்லாம் வெளியில எல்லாம் கட்டமைச்சிருக்கிறது எதுக்கு? நீ உள்ள எப்படியாவது போயர்றா அப்படிங்கிறதுனால தான். இதுல ம். பழக உள்ள போயிருவோம். இன்னொன்னு விரல வைக்காமயே ஏன்னா தன்மை இது வந்துரும். நம்ம நம்ம ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் வாசியம் பாட்காஸ்ட்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. உங்க குரு வந்து இப்படி அமர்ந்த மேனிக்கே உனக்கு இந்த இது ஓடுதுன்னு சொல்லி அந்த வச்சு பார்க்காமயே சொல்லுவாரு, சொல்லுவாரு. சொல்லுவாரு. நான் வந்து இப்போதைக்கு இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் வச்சு பார்த்து தான் கண்டுபிடிக்கிறேன். அந்த வார்த்தைய நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆமா, ஆமா. ஸோ, அப்போ அதுதான் இல்லைங்களா? அவங்க ஆமா. ஓடுறத இவங்கனால தெரிஞ்சுக்க முடியும். என்னன்னா நீங்க நெறைய இதுல பாருங்க, ஒரு சுவாமிகள பார்க்கறக்கு ஆக்ரோஷமா ஓடி வருவான். முன்னாடி வந்து பொட்டி பாம்பா அடங்கிருவான். ஆமாமா. இப்படின்னா ஆமா, ஆமா. அந்த ப்ராக்ஸிமிட்டி அவங்கள புத்தருக்கும், அகஸ்தியருக்கும், போகருக்கெல்லாம் சொல்றாங்க 3 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டருக்கு பறந்து இருக்குன்னு சொல்றாங்களா? 6ஆ? அங்க நுழையறதுக்குள்ளயே மாத்திருவான். ரெடி ஆயிருவான் அவன். இப்போ நான் ஒரு தடவ இது 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 இந்த அனுபவம் வந்து அவர் சரவத்தையினால தான் இத செய்தாரான்னு நீங்க ஒரு வார்த்தை ம், சொன்னீங்க. ஏன்னா ம், அடுத்த கேள்வி இத ம், சார்ந்து நான் ஒண்ணு ம், கேட்க ம், போறேன் அதுக்காக. ஒரு புத்தக கடையில நின்னுட்டுருக்கேன். ஒரு அன்பர் அங்க இருக்காரு. நான் வந்து அந்த புத்தக கடை ஓனர் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். ம்,
சில மணி நேரம் பேச்சு அப்படிங்கிறது போச்சு. அந்த அன்பர் பாட்டுக்கு பேசாம அமைதியா உட்கார்ந்துட்டு இருந்தாரு. நம்ம இப்படி பேசும்பொழுது இங்க ஒருத்தவங்க நம்மள உட்கார்ந்து பார்த்துட்டு ம், இருக்காரு தெரியும் ம், இல்லைங்களா? நம்ம ம், அவ்வப்போது அவர் என்னை பார்த்துட்டு இருக்காருன்னு ம், தெரியுது. பட் நான் அவ்வப்போது அவர பார்த்துட்டு நான் இந்த பக்கம் இது பண்ணிட்டேன். சில நேரம் கழிச்சு நாங்க அந்த கடைக்காரரோட பேசி கொஞ்சம் குறையிற ம், ஒரு நேரத்தில, "தம்பி உன்னுடைய ஜாதகத்தில இந்த 4 கட்டத்தில இந்த 4 பகுதி இருக்கு பாரு. இந்த எண்டு 4 ம். அதில இந்த 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 கிரகம் இந்த இடத்துல இருக்கான்னு கேட்டார். ம். 4ல 2ன்னு அவரு சொன்னது சரி. ஓகே. ம். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், "எப்படிங்க?" அப்படின்னும்போது, அவரு என்ன சொன்னாருன்னா, "என் மூச்ச உன் மூச்சோட சேர்த்திட்டேன். ம். நான் நீயா மாறிட்டேன்" அப்படின்னாரு. ம். நான் வந்து நீயா மாறுனதுனால, உன்னுடைய விதி எனக்கு தெரிஞ்சிருச்சு ம். அப்டின்னாரு. என் ம். விதி எனக்கே ம். தெரியாதுங்க. உங்களுக்கு எப்படிங்க அ தெரிஞ்சதுன்னு? சரி, அது பழகும்போது வரும். பயிற்சி பண்ணுங்கிற ஒரு சரி, வார்த்தைய அவரு சொல்லிட்டு சரி. விட்டுட்டாருன்னு பாருங்களேன். ரொம்ப ம். டீட்டெயில்டா ம். போகல. ம். அப்ப இதுவும் சரவத்திக்கும் ஒரே மாதிரி தான் வர்றதுங்களா? 100%, 100%. இப்போ நம்ம வந்து ஒரு ஜீவ சமாதிக்கு போய் உட்கார்றோம். இப்போ ஏன் வந்து ஜீவ சமாதியான மகான்கள் மேல வந்து சிவலிங்கம் வைக்கிறேன்னா, அது ஒரு தத்துவம். இவங்க வந்து நம்மள கம்யூனிகேட் பண்றது, நம்மள தொடர்றது பிராணால தான் தொடுவாங்க. நம்ம பிசிக்கல் பாடியில தொடமாட்டாங்க. அதனால தான் இப்ப நீங்க ஒரு கோயிலுக்கு போய் ஏன் ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்காருங்கன்னா, அந்த விக்கிரகத்துக்கு கீழ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மகான் உங்கள தொடர்க்கு நீ நீ வழிவகை செஞ்சு குடுக்கணும்ல்ல. நீ வந்து தீபாராதன பார்க்குற, தூபத்த பார்க்குற, அலங்காரத்த பார்க்குற, இதெல்லாம் எதுக்குன்னா பிரிப்பரேஷன் ஸ்டேட். ஓகே. உன்ன ஒரு பிரிப்பேர் பண்றது உன் மைண்ட் அங்கேயும் இங்கேயும் போகாம. நீங்க கூட கோயில்ல பேசும்போது சொன்னீங்க. ம். கண்ணு வந்து அங்க இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொறி அரெஸ்ட் ஆயிருச்சு. காது வந்து மணி அடிக்கிறது. மூக்கு வந்து அங்க நறுமணமா இருக்கிற ம். பொருட்கள். வாய் வந்து மந்திரம் சொல்றது. 1, 2, 3, 4 பொறி அடங்கிருச்சு. இந்த 5வது பொறி அடங்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் உட்காரு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க நம்ம பிராணவோட கனெக்ட் ஆவாங்க. ஏன்னா சிவலிங்கத்தில சிவானந்த பரமஹம்சர் அப்பா சொல்றாங்க, பாயுன்னு ஒரு இடம் இருக்கும் சிவலிங்கத்தில. நீங்க ஏதாவது ஊத்துனீங்கன்னா வழிஞ்சு வெளியில போரும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஞானிகள், யோகிகள்லாம் அது வழியா சிவலிங்கத்து வழியா பாஞ்சு வெளியில வந்து நம்ம கூட கனெக்ட் ஆவாங்க. உங்கள ஒரு அன்பர் சொன்னார்ல, கண்டிப்பா ஒரு சுவாச பயிற்சியும், பிராணாயாமம் பண்ணி, இந்த சரயோகத்தில நெருக்கமா இருக்கிற ஒரு மனிதரால மட்டும் தான் இன்னொரு மனிதனோட சரத்தில இணஞ்சு அவன படிக்க முடியுமே தவிர, வேற யாருனாலயும் இத படிக்க முடியாது. 100% அது சரயோகம் தான். அவருக்கு ம். அந்த ஞானம் இருந்திருக்கும். ம். ஏன்னா, இது இது மதத்த கடந்ததுங்க. உண்ம. மதத்த கடந்து இப்போ எல்லா மனுஷனுக்கும் மூக்குல மூச்சு வரும் மூச்சு அவ்வளோதானே. வரதான் சரயோகம் கத்துக்கணும்னா இது ஒண்ணு தான் குவாலிஃபிகேஷன். அ. மூக்குல மூச்சு வந்தா போதும். ஏன்னா, அதனால அத சொன்ன அன்பர் வந்து ஒரு இஸ்லாமியர். நீங்க இப்படி சொல்லும்போது எனக்கு இத சொல்லணும். பாருங்க கரெக்ட்டா சின்க்ரனைசேஷன் ஆகுது. பீர் முகம்மது ஞானி பீர் முகம்மது ம். மெய்ஞான சரநூல்னு புக் எழுதியிருக்காங்க. ஓகே. ஆமா. இப்போ அது இது வந்து சமயங்கள கடந்ததுங்கிறது இத விட ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. ம். சொல்லவே முடியாது. ம். நம்மளோட அவ்வை பிராட்டி எழுதியிருக்காங்க. ம். ஞான சரநூல்னு எழுதியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம உமாதேவிக்கு சிவபெருமான் அவர்கள் முதல்ல அவங்க கேட்குறாங்க. "ஏங்க நீங்க எல்லாம் இந்த கோள்களெல்லாம் உங்கள சுத்தி வருது, எல்லாம் பண்ணுது. ஒருத்தனுக்கு இப்படி பார்க்க தோணும். ஒருத்தன் இதுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்ல. அவனுக்குன்னு செயல் இருக்குல்ல. நீ எல்லாத்தையும் தானே படைச்சிருக்கிற. ஆமா. அப்ப அவனுக்கு இதில நம்பிக்கை இல்லாதவனுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் இது பண்ணா, அவனுக்கு ஏதாவது ஒரு மெத்தட் சொல்லிக் குடுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனால, சிவபெருமாள் உமாதேவிக்கு அருளியது தான் வந்து ஞான சரநூல். ம். கீழ்த்திசை சுவடுகள்ல வந்து இன்னும் இதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. ம். ஆனா என்ன ஒரு முக்கியமான விஷயம் நான் இங்க சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இத படிச்சுக்கணும் அப்படின்னா ஒரு குரு முகாந்திரமா படிக்கணும். படிச்சுட்டு நீங்க வேற விதமா பிரயோகம் பண்ணீங்கன்னா, அந்த மூச்சே உங்களுக்கு யமனா மாறிரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, இத நம்ம கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் நீங்க வெல் வெர்ஸ்ட் ஆயிட்டீங்கன்னா, அந்த குறும்பு கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு குறும்பு இருக்கும். சரி இப்படி பண்ணி பார்க்கலாம். இந்த பொண்ணு என் ம். கூட பேச மாட்டேங்குது. கொஞ்சம் பேசி பார்க்கலாம். ம். இந்த காரியம் எனக்கு நடக்க மாட்டேங்குது. இப்படி கெட்டதுக்கு துணை போகாம, நல்லதுக்கு மட்டும் பண்ணீங்கன்னா, நீங்களும் நல்லா இருப்பீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா உண்மை, இருப்பாங்க. உண்மை, உண்மை. அதான். ஏன்னா, ஆ எனக்கு வந்து இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் படிக்கணுங்கிற ஆர்வம் வந்து சோதிடம் படிக்கும்போது ரொம்ப ம், இருந்தது. ம், எங்கெங்கேயோ தேடி அதற்குண்டான வாய்ப்பு அமையல. அப்ப என்னுடைய முதல் குரு உன்னுடைய நேரடி ஒரு சிஷ்யை ஒருத்தங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "தம்பி படிக்கலாம் பிரச்சனை இல்ல. 4 பேர்த்துக்கு பார்க்கலாம் பிரச்சனை இல்ல. ஆனா, அது உன்னுடைய மூச்சோடவும், நேரடியா பஞ்சபூதத்தோடவும் தொடர்பு கொள்றது. எங்காவது அதில இருக்கக்கூடியது கொஞ்சம் மாறுச்சுன்னா, அது ம். அங்க போகாதப்பா, ம். உனக்கு தான் ஆ. திருப்ப வரும். கண்டிப்பா, இதில கண்டிப்பா, விளையாடக்கூடாது. கண்டிப்பா. அதனால என்ன இருக்குதோ அத படிச்சுட்டு பேசாம இரு." அப்படிங்கிற அந்த ஒரு ஏன்னா அந்த கர்ம பலன்கிறது உடனே வந்துரும். பொறுத்தெல்லாம் வர்றதில்ல. அப்பதைக்கு ஆமாமாமா. அப்போ. இப்பவெல்லாம் கொஞ்சம் இத நீங்க சொல்லும்போது எனக்கு இன்னொன்னும், இப்ப பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து எல்லாரும் வெளியில பார்க்கக்கூடிய இந்த கோழி, பருந்து, மயில், காகம் இதெல்லாம் வந்து ஒரு பறவையா பார்க்குறாங்க. இது வந்து அதில ஒரு பெரிய யோக தத்துவம் என்ன அப்டின்னா, அது எல்லாம் பிராணனுடைய நிலைகள். ம். நம்ம உடம்புல ஓடக்கூடிய பிராணனுடைய நிலை. அரசு, ஊன், சாவு
துயில் இதெல்லாமே வந்து உங்க பிராணன் வந்து அரசுல இருந்தா, நீ போற காரியம் ஜெயிக்கும். சரி. உன் பிராணன் தூங்கிட்டு இருந்துச்சுன்னா, நீ போனா எப்படி? அத மக்களுக்கு இப்படி சொன்னா புரியுமா? அவங்க என்ன சொல்லுவாங்க? "பிராணன் தூங்குதா? பிராணன் ஊனா?" ம். அப்போ அதுக்கு ஒரு புடி, ஒரு பறவை புடி. இந்த நேரத்தில உன் பறவை தூங்கிட்டு இருக்கு, எதுவும் செய்யாது. ம். உவமைகள்ல தான் சித்தர்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. கரெக்ட். எங்க குருநாதர் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரமாகட்டும், இந்த சரயோகம், வாசி யோகம், சாயா தரிசனம் இதெல்லாம் எடுத்து குடுத்துட்டேன். ஒண்ணே ஒண்ணு சொன்னாரு. "கண்ணா, இது எப்ப வேலை செய்யுமோ, அப்ப வேலை செய்யும்." நாங்க போய் முக்கிட்டு இருப்போம். திடீர்னு பௌர்ணமிக்கு மேல போய் சாயா தரிசனம் பார்க்கணும்னு பார்த்தா, நிலவு வராது, எல்லாம் கார்மேகமா இருக்கும். அடுத்த நாள் ஓடியும் சாமி தெரியலன்னா சிரிச்சுருவாரு. அந்த சிரிப்புக்குள்ள எவ்வளோ விஷயம் வச்சிருக்காருன்னா, அவருக்கு மட்டும் உண்மை, தான் தெரியும். உண்மை, உண்மை. அந்த மாதிரி. ஆம், இவ்வளோ நேரம் பேசியும் எனக்கு ஒரு ஆர்வம். ம், சித்தர்கள் தான் இத குடுத்துருக்காங்க. ம், பட் சித்தர்கள பத்தி இன்னும் எதுவும் பேசலங்கிற ம், ஒரு ஒரு மனக்குறை. ம், இப்ப நீங்க அவர்கள் எழுதின நூல் கூட இருக்கு ம், அப்படிங்கிற ஒரு ம், சில குறிப்புகள் ம். சொல்லியிருந்தீங்க. இதுபோல இந்த சித்த நூட்கள்ல இத இன்னும் அ மிகைப்படுத்தி காட்டியோ, இல்ல இதனுடைய அந்த ஒரு ரசத்த வந்து சுவைப்பதற்கு உண்டான செய்திகள் ஏதாவது இருக்குங்களா? உங்களுடைய அனுபவத்துல அது ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்களேன். ஆக்சுவலா அ இத நான் ஒரு 2, 3 டைம் பிரயோகப்படுத்தியிருக்கேன். ஆனா எனக்காக இல்ல. நான் குருவுகிட்ட மன்னிப்பு கேட்டு பிரயோகப்படுத்தியிருக்கேன். அப்புறம் தண்டனை வாங்கியிருக்கிறேன். நான் மத்தவங்க பிரயோகம் பண்ணாலும் தண்டனை வாங்கியிருக்கிறேன். இந்த தளத்தில இத சொல்லக்கூடாது. இது ஒரு குப்பனுக்கும், சுப்பனுக்கும் நிகழும். இது வந்து ஆத்ம நண்பன் ரஞ்சித்தோட பெருமை இல்ல. சரயோகத்தோட பெருமை. நாங்க வந்து ஒரு 1 வருஷம் இருக்கும்னு நெனைக்கிறேன். 1 வருஷம், 1 1/2 வருஷம் இருக்கும். நான் ஒரு 70, 80 வாலண்டியர்ஸ் கூட்டிட்டு திருவண்ணாமலை போயிருந்தேன். திருவண்ணாமலையில அவங்க எல்லா ஜீவ சமாதிகளுக்கும், அப்புறம் சின்ன சின்ன குகைகள் எல்லாம் அவங்கள போய் தவம் பண்ண வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசையா இருந்துச்சு. அவங்களும் கேட்டுக்கிட்டதன் பேர்ல நாங்க போனோம். உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இப்ப திருவண்ணாமலையில ஒரு மௌன சுவாமி ஒருத்தங்க இருக்காங்க. ம், ஜடாமுடி வச்சுட்டு. உள்ளுக்குள்ள போயிருவாங்க, வருவாங்க. ம், செவுருல வந்து அண்ணாமலையாரோட படம் இருக்கும். செவுத்த பார்த்துட்டே பூ போடுவாங்க, ம், போவாங்க. ஸோ என்னோட தெரிஞ்ச அண்ணன் ஒருத்தங்க கிரிவலத்துக்கு வந்திருந்தாங்க. நாங்க கொஞ்சம் வயசான லேடீஸ்லாம் கூட்டு போறனால நாங்க கொஞ்சம் மெதுவா வந்திருந்தோம். அந்த அண்ணன் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. போன அண்ணன் ஃபோன் பண்றாங்க எங்க வாலண்டியர்ஸ்க்கு. இந்த மாரி ஏன்னா இவங்களுக்கெல்லாம் ஏன்னா ஒரு சித்தர பார்க்கணும். அது என் கூட போய் பார்க்கணும் உங்களுக்கு ஆர்வம். நீங்க கூட்டிட்டு போங்க குருஜி எனக்கு காமிங்க அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கன்னு. அவரு ஒரு வாலண்டியருக்கு போட்டு சொல்றாரு. தம்பி சாமி வந்து செவுத்த பார்த்து உட்கார்ந்துட்டாரு. இனி திரும்பி யாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண மாட்டாரு. உங்க டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. போங்க கும்பிடுங்க. அங்க ரொம்ப நேரம் உட்காராதீங்க. வந்துருங்க. நம்ம வேற பக்கம்லாம் சுத்தி பார்க்கலாம்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். இது எனக்கு சொல்ட்டாங்க. ஆனா எங்க மக்களுக்குன்னா ஆசை. ம். ஒரு சித்தர்கிட்ட ஆசீர்வாதம். சரி வாங்க நம்ம குரு மேல பாரத்த போட்டு போலான்னு சொல்லிட்டு போய்னா, சொன்ன மாதிரியே செவுத்த பார்த்து உட்கார்ந்துருக்காரு. அங்க முன்னாடி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிரில் இருக்கும். அத ம். தாண்டியும் போக போக முடியாது முடியாது. நம்மனால. ம், அவங்க வந்து இந்த காவலர்கள் மாரி ம். வாலண்டியர்ஸ் வேற நின்னுட்டு, இங்க வராத, அங்க வராதன்ட்டு இருந்தாங்க. என்ன பண்றதுல இவங்க மக்கள் எல்லாம் வந்து, குருஜி எங்களுக்கு என்ன தெரியாது. நாங்க பார்த்துட்டு தான் போவோம்" அப்டின்னாங்க. சரி எல்லாரும் உட்கார்ந்தாச்சு. நான் போய் உங்கள மாரி அவரு உட்கார்ந்துருக்காருன்னா, டயகனல் அதாவது வலது பக்கமா ஆமா. நம்ம அது அங்க பப்பு வேகாது. இருந்தாலும் குருகிட்ட ஒரு ஆத்மார்த்தமா அவரோட டயகனல் ஆப்போசிட் கிராஸா வந்து உட்கார்ந்து, மண்டி போட்டு உட்கார்ந்து, வாசி எடுத்துட்டு, அப்ப அத சரயோகத்த பிரயோகம் பண்றேன். சாமி எனக்காக கேட்கல. உங்கள நம்பி இவ்ளோ பேர் வந்திருக்காங்க. ப்ளீஸ் கொஞ்சம் திரும்பி பாருங்க அப்டின்தியும், இப்டி பார்த்திருந்தோம் சொன்னா, இதெல்லாம் வந்து எனக்கு சொல்லும்போதே கூஸ் பம்ப் ம். ஆகுது. இங்க பாருங்க. அது என்னன்னா, அவரு இப்டி இருக்கிறவரு இப்டி திரும்பி முதல்ல என்ன மொறைக்கிறாருங்க. "ஏன்டா இந்த வேலைய நீ தானே பண்ணியிருக்கிற" அப்படின்னு மொறச்சவரு, இப்படி உட்கார்ந்திருந்தவரு, அப்புறம் இப்படி எடுத்து, இப்படி கைய எடுத்து என்கிட்ட இப்படி வச்சு, இப்படியே ஏதேதோ பேசிட்டு, அப்படியே இப்படி அந்த வாலண்டியர்ஸ் அப்படி லைனா குடுக்குறாருங்க ம். ஆசீர்வாதம். குடுத்து திரும்பி அப்படியே ரிட்டர்ன் வந்து இப்படி திரும்பிட்டாருங்க. அ, எனக்கு சொல்லும்போதே ஒரு மாரி ஆகுது. இப்ப எனக்கு அங்க இருந்த மாரி இருக்குது. அ, இதுல பொய் கலப்போ, இல்ல பெருமைக்கோ இல்ல இல்ல. நித்தில. நீங்க கேட்டதுனால சொல்றேன். ஆனா இது ம், இது உண்ம. ம். இதே மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டப்படுற ஒரு அண்ணனுக்கு வந்து ஒரு லேண்ட் டீலிங் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நான் குரு கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு தான் போனேன். ஆனா இந்த 2க்குமே அடி விழுந்துச்சு எனக்கு. எனக்கு ஓகே. வாழ்க்கையில நெறைய அடி விழுந்துச்சு. ஏன்னா எங்கள மாரி இருக்கிறவங்க இத பிரயோகப்படுத்தக்கூடாது. ம். சொல்லிக் குடுக்கிறதோட நிறுத்திறணும். அவங்களுக்கு அந்த பலன்கள இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்க பிரயோகப்படுத்தினா கண்டிப்பா அடி விழுகும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு நிலம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சு. அப்புறம் அத பிரயோகப்படுத்தி அவங்க டக்குன்னு எல்லாம் முடிச்சுட்டோம். இந்த 2 விஷயம் நான் பிராக்டிகலா அதான் அதுக்கப்புறம் உபயோகப்படுத்தல. படுத்தவும் கூடாதுன்னு நெனைக்கிறேன் நானு. ஸோ இந்த 2 அனுபவங்கள் உங்களுக்கு அ அதனுடைய ஒரு வீரியத்தையும் காமிச்சு ஆமா, குடுத்துருச்சு. ஆமா. பலனையும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுச்சு. உடனே ஆமா. காமிச்சு குடுத்துருக்கும். ஆனா இது எங்களுக்கு எங்க குரு சொல்லிக் குடுத்தாருன்னா, அப்ப நான் நெனச்சேன், அவரோட வீரியம் எப்படி இருக்கும்? அவர் இப்படி ஒரு ஒரு சின்ன துகள் மாரி தான் போட்டிருக்காரு. அது இப்படி வேலை செய்யுது. அப்ப வாசி கத்துக்கிட்டு அவர் சொல்ற மாரி இருந்தா எப்படின்னு, அப்ப ட்ரீம் இருந்துச்சு சின்ன வயசுல. ம், ம். அப்படியே ஓடிட்டே இருந்தோமே. என்னதான் இன்னைக்கு சரகலை பத்தி பேசினாலுமே, என்னதான் அன்னைக்கு வாசி யோகத்தின்படி உங்க குருவ பத்தி நீங்க ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருந்தாலும், இன்னைக்கு அன்னைக்கு சொன்னத விட இன்னைக்கு நீங்க குருங்கிற அந்த ஒரு வார்த்தைய
பல தடவ பயன்படுத்திக்கிட்டீங்க. கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. ஐயாவ பத்தியும் இது சார்ந்து ம், சரகலை சார்ந்து ம், ஐயா உங்க கூட இருந்த உங்களுடைய அனுபவங்கள், ஐயாவோட ம். சார்ந்த அந்த அனுபவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்களேன்? இல்ல இப்போ என்னோட வாழ்க்கையில ஒரு ஒரு தடுமாற்றம் வந்து நான் விழுந்தப்போ, அது இப்ப நடக்க போகுதுங்கிறத என்னோட சின்ன வயசுல நான் காலேஜ் படிச்சிருக்கிற வயசுல, ஒரு பிரதோஷம் முடியுது. அப்ப தாத்தா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இங்க பிரதோஷம்லாம் முடிஞ்சிருச்சு. நாங்க எல்லா பசங்கலாம் கீழ உட்கார்ந்துட்டு இருப்போம். அவரையே பார்த்து உட்கார்ந்துருப்போம். அப்ப அவரு அத்தன பேர் ஒரு ஒரு சைலன்ஸ். ஏன்னா, அவர் சாமி இப்படி உட்கார்ந்துருந்தாரு. நாங்க எல்லாம் அவர பார்த்துட்டே உட்கார்ந்துருப்போம். அப்படியே சைலன்ஸா இருக்கு. ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ். இப்படி திரும்பி, "ஏய் ரஞ்சிது எந்திரி" அப்படின்னாரு. எனக்கு அல்லு உட்டுருச்சு. அப்படி எந்திரிச்சு, "அப்பா" அப்படின்னேன். "உன் மேல எனக்கு ஒரு சந்தேகம். என்ன ரூம்ல வந்து பாருன்ட்டாரு." பாருன்ட்டு அவரு மனுஷன் சமாதிக்கு போயிட்டாரு. நான் சமாதி ஆயிட்டேன். லிட்டரலா சமாதி ஆயிட்டேன். ஐயோ! நான் பசங்ககிட்ட கேட்கிறேன். "டேய் என்னடா நான் ஒண்ணுமே தப்பு பண்ணலடா. என்னடா எதுடான்னு" கேட்டுட்டே இருக்கிறேன். அவரு எங்களுக்கு எப்புட்றா தெரியும்? உனக்காச்சு சாமிக்காச்சுன்ட்டு இவங்கலாம் அப்புறம் எப்பவுமே இந்த சக தோழர்களுக்கு குரு ஏதாவது சொல்லிட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாயிரும். ஆமாமா. அவர் ரொம்ப ஈகர்னா வெயிட் பண்றாங்க. நீ போயிட்டு வந்து என்னன்னு என்னன்னு சொல்லுன்னு. சொல்லுன்னு. அப்ப நான் போனேன். போனதையும் கதவு இத இருந்தா எப்பவுமே குளிக்க போவாரு சாமி. துண்டு மட்டும் கட்டிட்டு நான் போய் மெதுவா கதவு அப்பா அப்படின்னேன். கதவ அப்புறம் வாப்பா அப்படின்னாரு. கதவ திறந்து கொஞ்சம் உள்ள போனேன். அந்த துண்டோட நின்னுட்டு இருந்தாரு. அப்ப வர சொன்னீங்க. ஆ வா அப்படின்னாரு. அப்புறம் பக்கத்துல போனேன். போனதுக்கு நீ போயிருவ. ஆனா திரும்பி வந்துருவ. போ அப்டின்ட்டாரு. ஏன்? என்னோட கல்யாணம் ஆகாம நான் வந்து இள வயசுல காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற சமயத்துல ஒருத்தன கூப்ட்டு, "நீ போயிருவ, அ அடிபட்டு விழுந்துருவ. ஆனா திரும்பி வந்துருவ போ" அப்டின்ட்டாரு. எதுக்கு சொன்னாரு? என்ன ஏன்னு? சொன்னாருன்னு எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா வாழ்க்கையில அதுக்கப்புறம் பல அடிகள வாங்கும்போது, ஓ! நம்ம இப்படி போனாலும் திரும்பி நம்ம குரு ஏன்னா எங்க குரு சொல்லிட்டே இருப்பாரு நித்திலன். என்னன்னா, "கண்ணா நான் இந்த கைய அடிக்கிறக்கு ஓங்கறதுக்கு முன்னாடி, இந்த கையால அடிச்சா நீ தாங்கி விழுகறதுக்கு தகுந்த மாரி இத நான் ரெடி பண்ணிருவேன். இந்த கைய புடிக்கிறக்கு. அப்ப நான் அடிச்சா நீ தாங்கணும்ல. அப்ப நான் உன்ன கைவிடக்கூடாதுல்ல. அப்ப நான் அடிப்பேன். நீ எப்போ தப்பு பண்றியோ அடிப்பேன். ஆனா புடிச்சுட்டு மறுபடியும் கொண்டாந்து விடுவேன்டா கண்ணான்னு" சொல்லுவாரு எப்பவுமே அப்பா. ம். அதெல்லாம் வந்து எனக்கு உண்மையிலேயுமே எனக்கு தாத்தா கூட இருந்த நாட்கள வந்து என்னால இப்போ நான் தான் போன பாட்காஸ்ட்ல சொன்னேன்ல. ம். இப்ப நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன், நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நானு வெள்ளி இதுல தர்மலிங்கேஸ்வரர் மலையில என்ன ஒரு சாமி வந்து போய் இந்த விராலி தலை பொறிச்சுட்டு வான்னு சொன்னாரு. அப்ப நான் போய், "அப்பா எனக்கு அது என்னன்னே தெரியாது." என் நண்பரும் கூட வந்திருந்தார். நான் 2 பேர் சொல்றோம். "எங்களுக்கு அது என்னன்னே தெரியாது." "போடா கண்ணா, ஒருத்தன் வந்து சொல்லுவான்டா கண்ணான்ட்டாரு." அவ்வளோதான். நாங்க கீழ அந்த பீமனோட மண்ணுருண்ட அங்க நின்னு கேட்குறோம். இந்த மாதிரி மேல மலைக்கு மேல போலான்னு. இப்பல்லாம் கொஞ்சம் படிக்கட்டு கேட்டேன். அப்பல்லாம் இல்ல. ரொம்ப சின்ன வயசு அப்போ. அப்ப மேல போயிட்டு நாங்க போறோம். மாடு மேய்ச்சுட்டு இருக்கிறவர் ஒருத்தர் இருந்தாரு. எப்படி வந்தாரு? எப்ப வந்தாருலாம் தெரியாது. அண்ணா விராலித்தலைன்னு வாய திறக்கிறேன். பொரிச்சு கையில குடுத்து, "இதான்டா விராலித்தலை பொரிச்சுக்கோங்கன்ட்டு" போயிட்டாரு அவரு. ஆ. அப்புறம் நாங்க இருந்த சாக்கெல்லாம் நிரப்பி கொண்டு வந்துட்டு, அப்போ ஒரு அதிசயம் நடந்தது. என்னன்னா, அங்க கீழ சாமியோட ஆசிரமம் இருந்துச்சு. சாமி சொன்னாரு, "அங்க போய் தியானம் பண்ணிட்டு வாங்கன்னு." நான் போய் அங்க தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு பேப்பர் ஒண்ணு இருந்துச்சு. கேலண்டர், மந்த்லி கேலண்டர். அதுல இந்த பக்கம் ஒரு வயசான ஆளு, இந்த பக்கம் ஒரு ஒரு 35 வயது மதிக்கத்தக்கவர் ஒரு லங்கோடு கட்டிட்டு பயங்கரமா இப்படி இருக்காரு. இந்த ஃபோட்டோவ கட் பண்ணி எடுத்துட்டு நமக்கெல்லாம் அப்ப ஆசை இருக்கும்ல. தாத்தாவோட ஆசிரமத்துக்குள்ள இப்படி ஒண்ணு இருக்குன்னு. இப்ப நீங்க தர்மலிங்கேஸ்வரர் போனீங்கன்னா, நிலம் மட்டும் தான் இருக்கும். ம். அதுக்கு அறுதியே இருக்காது. ம். நான் சாமிகிட்ட போயி விராலி தலையெல்லாம் குடுத்துட்டு இத காமிக்கிறேன். நான் கேட்கிறேன், "சாமி இந்த 2 ஃபோட்டோல ஒரு தாத்தா ஒருத்தர் இருக்காரு. ஒரு ஒரு 35 வயசு. யாருங்க சாமிங்கிறேன். இந்த எகத்தாளமா பண்ணுவாங்க தெரியுமா? ஆ, ஆ அப்படின்ட்டாரு. எனக்கு உண்மையிலேயே தாத்தா மேல எனக்கு கோவம் வந்துருச்சு. ம். நம்ம ஒரு நல்ல விஷயத்த தானே கேட்கிறேன். ஏன் நம்ம தாத்தா இப்படி அவமானப்படுத்துறாருன்னு நான் ரொம்ப மன வருத்தப்பட்டேன். அப்புறம் மறுபடியும் எனக்கு மனசு கேட்கல. "சாமி இது யாருன்னு சொல்லுங்கப்பா" அப்படிங்கிறேன். மறுபடியும் சிரிச்சுட்டு, யாருன்னு சொல்லணுமா? அ, அப்படின்னு திரும்பிட்டாரு. நான் விட்டுட்டேன். சாமி சமாதி ஆனதுக்கு அப்புறம் நித்திலன், நான் வெள்ளியங்கிரி மலையில வெள்ளியங்கிரி சுவாமியோட ஆசிரமத்துக்குள்ள நுழையிறேன். நான் அப்பதான் நுழையிறேன் சாமி சமாதானது. அங்க முன்னாடி இருக்கிற ஒரு 3 சுவாமி உட்கார்ந்திருந்தாங்க. நான் இந்த மாதிரி திருச்சிட்டம்பல சுவாமியோட சீடருங்க. நான் வந்திருக்கேன்னு, போய் தவம் பண்ணுங்கன்ட்டாங்க. சட்டைய கழட்டிட்டு கதவ திறந்தேன் பாருங்க. நான் கேலண்டர்ல பார்த்தவர் வந்து கொளத்தூர் சாமி, லெஃப்ட் சைடு. சென்டர்ல எங்க சுவாமி. ரைட் சைடு நான் 35 வயசு பார்க்குறது வெள்ளியங்கிரி சுவாமி. 3 ஃபோட்டோ இருந்தது. எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. அங்க உட்காந்து அழுன்னு அழுதுட்டேன். அப்புறம் அந்த சுவாமி ஓடி வந்தாங்க. "ஏன்பா அழுகுறேன்னு?" "இல்லைங்க, என்னோட வாழ்க்கையில ஒரு விஷயத்த நடக்கிறத பிரெடிக்ட் பண்ணி என் குருநாதர் சொல்லியிருக்கிறான். ஆனா எனக்கு தெரியாம போச்சுங்க." தெரியாம. நான் அழுதேன். அப்புறம் அவங்க சமாதானப்படுத்தி தண்ணி குடிச்சு, சாப்பாடு குடுத்து, "உன் குருநாதர் உன் கூடயே இருக்கிறான்டா. ஏன்டா கவலைப்படுற? இங்க பாரு, இங்க இருக்காங்க." இந்த இந்த தருணங்கள என்னால வாழ்க்கையில மறக்க ம். பரவால்ல, நீங்க ஒரு பரவால்ல. நெகிழ்வான விஷயத்த ஆரம்பிச்சு விட்டுட்டீங்க. ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம். சூப்பர்.
இதுபோல நீங்க சொன்ன ஒரு அனுபவத்த நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆ. நான் அனுபவப்பட்டதில்ல. இப்போ பழனியில நடந்ததுங்க. ஒருத்தங்க பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருந்திருக்காங்க. அங்க ஒரு நம்மள பொறுத்தவரைக்கும் ஒரு ஒரு பிச்சைக்கார ம். பரதேசி. ம். ம். சரிங்களா? அப்படியே கோவணத்த கட்டிட்டு அந்த ஊருக்குள்ள அப்படி இப்படின்னு திரிஞ்சுகிட்டு இருக்கக்கூடிய ம். ஒரு ஆளு. அ இவங்க 2 பேரும் இப்படி வந்து நின்றுருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அந்த கம்பத்துல ஏறி சாஞ்சு உட்காந்துட்டு இருந்திருக்காரு. ம். இப்படி மேல பார்த்தாராம். இவங்க இப்படி பார்த்தோன்னே, "என்ன காசிக்கு போறியா?" ம். யாரு யாருன்னே என்னன்னே தெரியாது. தெரியாது. ம். ம். "காசிக்கு போறியா? ம். சரி, சரி. அவன கேட்டேன்னு சொல்லு." ம். இவ்வளோதான் அங்க நடந்த ஒரு அ, நிகழ்வு. அ. இவங்க யார்ரா இது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம காசிக்கு போறது இவருக்கு எப்படி தெரியுங்கிற தெரியும். ஒரு ம். ஆச்சரியம். ம். அவன கேட்டேன்னு சொன்னா, யார போய் கேட்டேன்னு சொல்றது? இப்ப அவர்கிட்ட போய் அவர் இருக்கிற கோலத்துக்கு போய் கேட்கறக்கு பயம் வேற. பயம். இவங்க நின்னுட்டாங்க 2 பேரும். அப்புறம் பஸ் வந்துருச்சு. ஏறி போயி காசி எல்லாம் போயி, அங்க வழிபட்டு வந்துட்டு காசி விஸ்வநாதர பார்த்துட்டு இப்படி வரும்பொழுது, அதே போல கோவணம் கட்டிட்டு ஒருத்தர் அங்க அப்படியே வர்றாரு. விறுவிறுன்னு வந்துர்றான். டக்குனு இப்படி அவங்க முன்னாடி அவன நான் கேட்டேன். பார்த்துட்டேன்னு சொல்லிரு. அவன கேட்டேன்னு சொல்லிரு. அப்படின்ட்டு அவரு பாட்டுக்கு போயிட்டாராம். சரி. என்னய்யா பண்ணிட்டு இருக்கீங்க 2 சரி. பேரும்? இவரு சொன்னது அவன் ஆ. அவன கேட்டேன்னு ம். சொன்னான்ல. ம். சரி, சரி நான் பார்த்துட்டேன்னு போய் சொல்லிருன்னு சரி. போயிட்டாராம். கரெக்ட். ஆனா இவங்கனால மறுபடியும் இந்த சாமிய பார்க்கவே முடியல முடியல. ம். அதுக்கப்புறம். ம். ம். இவங்க 2 பேரும் எப்படி கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியம். இவங்க வந்து அத ம். சித்த மருத்துவர் ஐயா கிட்ட வந்து ம். சொன்னத ஐயா ம். எங்களுக்கு சொல்லி ம். இது ம். "யோவ் இந்த மாரி யாரு எங்க எப்படி இருப்பான்லாம் உங்களுக்கு தெரியாது. தெரியாது. கரெக்ட். அவங்களுக்கு ஃபியூச்சரும் தெரியும். உங்க மூலமா எப்படி அடுத்தவங்க கூட கம்யூனிகேட் பண்றதுங்கிறதும் தெரியும். தெரியும். தவிர உங்க மூலமா கம்யூனிகேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ம். அது உனக்கு காட்டிக் கரெக்ட். கொடுத்த ஒரு நிகழ்ச்சி. கரெக்ட். பின்னாடி எதுக்கோ உனக்கு யூஸ் ம். ஆகும் ம். அப்படிங்கிறதுக்கு உண்டான நிகழ்ச்சி அதுன்னு ஒரு இதோட கரெக்ட். நிறுத்தியிருந்தார். கரெக்ட். உண்ம. இப்ப நீங்க சொன்ன அந்த ம். அனுபவங்கள் வந்து இதோட ம். ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்லா ம். இருந்தது. ஏன்னா, ஞானியர்கள பத்தி பேசும்பொழுது, அவர்களுடைய அந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாவும், ஆமாங்க. விளக்க முடியாது இல்லைங்களா? கரெக்ட். ஏன் கரெக்ட். பண்றாங்க? நல்லா இருக்கும் அதெல்லாம் இது ஆமா. பண்றதுக்கு. சீடர்களுக்கு வந்து அவங்க ஏதோ ஒரு விதத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. நமக்கு அப்போ சில விஷயங்கள் புரியாது. நாங்க அண்ணாமலைக்கு போகும்போது ஒவ்வொரு சித்தரையும் நாங்க தரிசிப்போம். அவங்கள வந்து எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத சொல்லிக் குடுத்துருக்காரு எங்களுக்கு. எப்படி அவங்க முன்னாடி நின்னு வணங்கணும், எப்படி வாசி எடுக்கணும், எந்த சைடுல நிக்கணும். இதெல்லாம் இந்த தளத்துல சொல்ல முடியாது. அப்படி நல்ல பண்ணுவேன். வேளை இப்ப நீங்க நான் அடுத்தது அடுத்த கேள்வி அத கேட்டுருவீங்க கேட்க நீங்க. அது அப்படி பண்ணுனா அவங்க சிகரெட் குடிச்சிட்டோ இல்ல எதுவும் பண்ணிட்டு அப்படியே இப்படி நம்ம நம்ம இந்த செய்கையெல்லாம் பண்ணி அப்படியே ஓரமா நின்னுட்டு இருந்தோம்னா, அப்புறம் அப்படி பீடி தூக்கி போட்டு இப்படிம்பாங்க. சிக்னல் கிடைச்சிருச்சு. அப்புறம் பையில இருக்கிற பேப்பர எடுத்து பிரிச்சு ஒவ்வொன்னா எடுத்து பால் கட்டி மாரி குடுப்பாங்க நித்திலன். ஓகே. நீங்க வந்து திருநீர் மாரி கிடைக்காது. பால் கட்டிகள் மாரி குடுப்பாங்க. ம். அத குடுத்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அத நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு ஆனந்தமா இருக்கும். அப்புறம் அதுக்கு ஒருத்தர் விளக்கம் சொன்னார். நம்ம வாய் தான் சும்மா இருக்காதே. சாமி திருநீரே ஒரு மாரி இருக்கு. இது கொஞ்சம் கட்டி கட்டியா இருக்கு. இல்ல திருநீர் சேர்ந்துருச்சுங்களா சாமின்னு. அட மடையா! முருகன் கக்குன பால்றா இது. ஞானப்பால்றா போடா! அப்படின்ட்டாரு. ம். இன்னும் இந்த மாரி ஒரு உருமால் கட்டின சாமி என்ன பண்ணாங்கன்னா, இந்த உருமால் கட்ட அவுத்துட்டு ஃபுல்லா சுத்திட்டாருங்க. நீங்க நம்பவே மாட்டீங்க. இப்படி ஃபுல்லா சுத்திட்டாரு. என்னைய சொல்றாரு, "நீ சுத்து என்னைய வைங்கிறாரு." சாமி மூச்சுங்கிறேன் இப்படி என்ன பார்த்தாரு. அவரு பார்த்து எனக்கு உதறிருச்சு. கட்டுன்னு சொல்றேனல்லன்னாரு. மம்மி மாரி ஃபுல்லா கட்டிட்டேன் நானு. நான் அப்புறம் சொல்றாரு, "நல்லா இங்க மூச்ச இறுக்கி கட்டிரு. மூச்சு வெளிய வந்துற போகுதுன்னாரு." எனக்கு பயம் எங்க செத்து கித்து போவாரு. நம்ம அந்த சின்ன ஆமா, வயசுல ஆமா. கட்டி முடிச்சுட்டு இத நான் எங்கேயும் என்னோட குரு ஒரு உன்னதத்துல கூட எழுதல. என் தலையும், அவர் தலையும் இப்படி சேர்த்துனாரு. இப்படி முட்ட வச்சாரு. முட்டு வச்சதுக்கப்புறம் வாசி ஓடுதுங்க. ம். இந்த மாதிரி எனக்கு அந்த தலையில இருந்து அந்த சத்தம் உய்ன்னு என்ன ஒரு மாரி இப்படி ஒரு மாரி பண்ணுது. பண்ணிருச்சு. அவரோட தலைய எடுத்துட்டு, "இப்ப கழட்டிரு" அப்படின்ட்டாரு. கழட்டுனதுக்கு அப்புறம் சரி போ அப்படின்ட்டு இப்ப பீடி பாத்து வச்சுட்டாரு. நானு சாமி டேய் உன் குரு உனக்கு எல்லாம் குடுத்துட்டான். அது நடக்கும் போ. என்கிட்டலாம் ஒண்ணும் கேட்காத போ. அவ்வளோதான். சில டைம் கெட்ட வார்த்தையில கூட பேசிருவாங்க. ஆமாமா. நெறைய பேர் திட்டுலாம் வாங்கியிருக்கோம். ஆமா. ஆனா, அதுக்கு உண்டான விடைய அவங்களும் சொல்றதில்ல. எதுவும் பண்ற என்னுடைய நண்பன் ஒரு தடவ ம், சொல்லியிருந்தான். ம், அபூபக்கர் நம்ம ம், பாட்காஸ்ட்டுக்கு ம், வந்திருக்கான். அவன் நல்ல சித்த மருத்துவங்க. தீவிரமான சித்தர்கள் நெறியில ம், இருக்கக்கூடியவன். பயங்கரமான சித்த பக்தி அவனுக்கு. ம், அவன் ஒரு மூலிகைக்கு உண்டான ஒரு மருத்துவ முறை வந்து அவனுக்கு புடிபடல. ம், நூல்ல இருக்கு. ஆனா பூடகமா இருக்கு. ம், புடிபடல. இந்த குழப்பத்திலேயே அப்படியே இருந்துகிட்டே இருந்திருக்கான். ஒருத்தர் வந்து அவன் கடைக்கு வந்து குறிச்சி தான் கடை வச்சிருக்கான். அந்த கடைக்கு வரும்போது அவர் ஹிந்தி தான் பேசுவாருங்களாமா. எங்கேயோ வடதேசத்துலருந்து ம், யார் என்னமோ ம், தெரியாது. இப்ப அங்க இங்கேயும் போவாரு. இதெல்லாம் பண்ணுவாரு. இப்படி இப்படி கூப்பிட்டு காசு குடு அப்படிம்பாராமா. ம், ம், ஓ! ம், இல்ல டீ வாங்கி குடு ம். அப்படிம்பாராமா. இவங்க நம்ம 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 ஆளுங்க ஏற்கனவே நக்கலுக்குன்னே பொறந்த பொறந்தவங்க. ஆளுங்க. ஆமா, ஆமா. அப்போ ஏதோ ஒண்ணு சும்மா விளையாட்டு போல ம், பேசிட்டு நான் ம், வாங்கிலாம் குடுத்துடுறாங்க ம், சாப்பாடு. ஆனா இவனுக்கு மனசுல அந்த குழப்பம் இருக்கு. அந்த ம், மூலிகை சம்மந்தமான ம், குழப்பம். ம், அவர் போயிட்டாராமா. இப்படி பார்த்தாராமா. பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். ஒண்ணுமே சொல்லல. இப்படி பார்த்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாராமா. டீ ம், குடிக்கல. ம், ம்.
பின்ன 1 நாள் 2 நாள் கழிச்சு மறுபடியும் இங்க வந்தோனே டீ வாங்கி குடு. "ஏன் அன்னைக்கு வாங்கி குடுத்து குடிச்சியா நீ? ம். வாங்கி குடு" ம். அப்படின்னோனே ம். சைகை தான். ம். ம். காமிச்சோனே, "இந்த இங்க வா உட்காரு" அப்படின்னாராம். ம். ஆச்சரியம் ம். பாருங்களேன். ம். "இங்க வா உட்காரு" அப்படின்னாராம். ம். உட்கார்ந்தோனே அவரு வந்து ஹிந்தி தான் எழுதுறாரு. ம். ம். அப்போ இது என்னன்னு ஏதோ டீசைஃபர் பண்ணி பார்க்கும்போது, இவன் தேடிட்டு இருந்த மூலிகை அது. ம். ம். இதுக்கு இதோட சேர்த்து, ம். இதுக்கு இதோட சேர்த்து, இதுக்கு இதோட சேர்த்து, ம். அதுவே ஒரு மறைமுக அர்த்தம் தான். பட் ம். இவனுக்கு புரியும். புரிஞ்சுச்சு. ம். ம். இதோட சேர்த்து, இதோட சேர்த்து, சேர்த்து நீ கேட்டதுக்கு வேலை செய்யும். ம். ம். அப்படின்ட்டு அந்த டீ மட்டும் ஒரு 2 சிப் குடிச்சுட்டு குடுத்துட்டு அவரு கிளம்பிட்டாரு. ம். ம். "எங்க போற?" அப்படின்னோனே, "நானா? நான் ஹிமாலயஸ் போறேன்." ம். அந்த மனுஷன அதுக்கப்புறம் பார்க்கவே பார்க்க இல்லைங்க. முடியும். ம். ம். இவன் தேடிட்டு இருந்த அந்த ஒரு ம். விஷயம், யாரோ எவரோ எங்கிருந்தோ வந்த ஒரு ஆளு, நம்ம மொழி கூட பேசல. ம். ம். ஒரு நாள் வந்தார், பார்த்தார், போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வந்தார், விஷயத்த சொன்னார், 2 வாய் மட்டும் அத குடிச்சாரு, கிளம்பிட்டாரு. கிளம்பி போயிட்டு. ம். ம். நான் இனி பார்க்க மாட்டேன். ம். முடிஞ்சா பார்ப்போம். அப்படின்ட்டு போயிட்டாராமா அவ்வளோதான். சரி, சரி. அவரு பார்க்கவே இல்ல அப்படின்ட்டு. ம். ஆச்சரியமான அனுபவம். இந்த ம். மாரி ம். ஒவ்வொருத்தர திடீர்னு ஒரு இடத்துல பார்க்கறக்குன்னு. எனக்கு ம். சதுரகிரியில அந்த மாரி ஒரு நிகழ்வு நடந்தது. ம். சாரி எனக்கு இத இல்ல, பேசணும்னா இல்ல. கொஞ்சம் சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம ஆப்வியஸ்லி நம்மள நாமளே ம். ஸ்பெஷல்ன்னு நெனச்சுக்கிறதுக்கு ம். யாருக்கா இருந்தாலும் பிடிக்கும் இல்லைங்களா? ம். நான் சொல்றது ஒரு 2014 காலத்துல நடந்த ஒரு விஷயம். ம். அப்பதான் பிஜி முடிச்சிருக்கேன். நானும் என் ஃப்ரெண்ட் வினோத், இன்னொன்னு தம்பி மனோன்னு சொல்லிட்டு 3 பேரும் சதுரகிரி போறோம். ஃபர்ஸ்ட் டைம். போயிட்டு பயங்கர கூட்டம் எல்லாம் போகுது. அப்புறம் மேல போம்போது கரெக்ட்டா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. அப்போ நம்ம மனசுல ஒரு இது. யாராவது ஞானியர்கள ம். பாத்துற முடியாதயா? பார்த்துருவோம். ம். யாராவது ம். சித்தர்கள பாத்துற முடியாதா? ம். நமக்கு ஏதாவது ஒண்ணு நடக்காதான்னு ஆப்வியஸ்லி ஒண்ணும் நடக்கல. ரிட்டர்ன் அப்படியே வர்றோம். வரும்பொழுது பார்க்கும்பொழுது, இப்படியே உட்காந்து அங்க என்னெல்லாம் வித்துட்டுருக்காங்க, ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு போவோம் ஞாபகார்த்தமான்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கோம். ஒண்ணும் வாங்குறதுக்கு ஒண்ணும் மனம் ஈடுபடல. காசு இதுன்னு. அவங்களுக்கு பின்னாடி ஒருத்தரு சும்மா அப்படியே உட்காந்துருக்காரு ஒருத்தர். ம். "வா" அப்படின்னாரு. போனோம். கைய இதுன்னாரு. 3 பேத்துக்கு ஆளுக்கு ஒரு ருத்ராட்சம் குடுத்தாரு. ம். ம். திருநீர் வச்சு விட்டாரு. ம். இப்படி போயிட்டு திரும்பி வரும்போது ஆள காணோம். ம். ம். இப்படி போயிட்டு ம். வரும்போது ஆள ஆ. காணோம். இது ம். ஃபர்ஸ்ட் விஷயம். ம். அந்த ருத்ராட்சம் என்கிட்ட மட்டும் தான் இருக்கு. என்னுடைய நண்பர்கள் 2 பேருமே தொலைச்சுட்டானுங்க. லாஸ்ட். ம். ம். இப்ப அத நான் வந்து அவர் எங்கேயாவது எந்திரிச்சு போயிருப்பாருப்பா! அப்படின்னு ம். எடுத்துக்கலாம். ம். தப்பு ஒண்ணும் கிடையாது. ம். ஏன்னா, ம். நீ அங்க ஒரு 10 எட்டு போயிட்டு திருப்ப வரக்குள்ள அவர் எந்திரிச்சு ம். போயிருக்கலாம்ன்னு சொல்லியிருக்கலாம். அந்த ம். கூட்டத்துக்குள்ள போயிருக்கலாம்ன்னு ம். சொல்லியிருக்கலாம். ஆனா, அவருடைய தோற்றம் இருந்த ஒரு விதத்திற்கு அவர் அவ்வளோ வேகமாலாம் போயிருக்க முடியாது. முடியாதுங்கிறது ம். 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 வெளிப்புற ம். தோற்றத்துல இது பண்ணிக்கலாம். ம். இங்க உட்கார்ந்துட்டு இங்க ஒருத்தர் இருந்தாருல்ல, எங்கேன்னு ம். கேட்டா தெரியலன்ட்டாங்க அங்க ம். இருந்தவங்க. ம். ம். ஆனா ம். 3 பேத்து கையிலயும் ருத்ராட்சம் இருக்கு. ம். ம். வச்ச திருநீர் இருக்கு. ம். ம். அந்த திருநீரினுடைய நறுமணமே வித்தியாசமா இருந்தது. ம். ம். அந்த நறுமணம் எனக்கு 2 நாள் இருந்தது என்கிட்ட. இருக்கும். ம். நான் முகம் ம். கழுவியிருக்கேன், ம். குளிச்சிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா ம். அந்த திருநீரினுடைய நறுமணம் என்கிட்ட 2 நாள் இருந்தது. ம். ம். என் ஆயுசுல நடந்த முதலும், கடைசியுமான ஒரு அற்புதம் வந்து அன்னைக்கு ஒரு நடந்த ஒரு ம். அற்புதம். ம். சின்ஸ் நீங்க இத சொன்னதுனால எனக்கு இது ஒரு சொல்லணும்னு ஒரு ஆர்வத்துல இல்ல, இது கரெக்ட். சொல்லி நீங்க சொல்றது ருத்ராட்சம் வந்து எப்பவுமே நம்ம போய் பணம் குடுத்து வாங்கவே கூடாதுங்க. ம். ருத்ராட்சம் தேடி வரணும். வரணும். ஏன்னா அது லிட்டரலா வந்து ருத்ராட்சம் சிவனுடைய கண்ணீர்ன்னு சொல்லுவாங்க. ம். நீங்க சயின்டிஃபிக்கா பார்த்தீங்கன்னா, அது ஒரு உங்களுக்கு தெரியாதுல்ல நான் சொல்ல இல்ல, இல்ல, போறதில்ல. இல்ல. பாசிட்டிவ் பிராணாவ இழுத்து நெகட்டிவ் பிராண தள்ளக்கூடிய ஒரு அருமையான விஷயம். அதனால தான் சித்தர் யோகி எல்லாம் இங்க, 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 இங்க தலையில, கால்ல கட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பிராணன சரிப்படுத்தி, நெறிப்படுத்தி உண்மை. அனுப்புறதுக்கு. உண்மை, அதனால உண்மை. உங்களுக்கு ஆமா. அப்ப அகத்தியர் அந்த அத இது இருந்தனால கிடைச்சிருக்கு உங்களுக்கு. திருவருள். சரி, சந்தோஷம். எங்கேயோ போய் நல்ல ஒரு இதுதான். பட் இருந்தாலும் டீவியேட் ஆயிருட்டோம்னு நெனைக்கிறேன். நம்ம சரயோகத்தினுடைய நெறைய பேசணும். ம். ஓ! அது பேச போய் தான் ஞானியர்கள பத்தி ம். பேசி அங்க போயிட்டோம். இப்ப இதற்கு நீ ஏதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ம். ஆப்வியஸ்லி ம். இருக்கக்கூடியது. ம். ஏன்னா, நீங்க சொல்லிட்டீங்க ம். குருமார்கள்ட்ட இருந்து கத்துக்கணும்னு. ம். பட் இருந்தாலும் நீங்க 1, 2 டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க. ம். ம். கண்டிப்பா நம்ம மக்கள் அத வந்து பயிற்சி பண்ணி பண்ணுவாங்க. பார்க்கவே செய்வாங்க. பண்ணுவாங்க. ம். ம். ஸோ இதுக்கு இந்த டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இத ம். செய்ப்பா, இத செய்யாதப்பா ம். ம். அப்படிங்கிறதுக்கு உண்டான ஏதாவது ம். இருக்குங்களா? இருக்கு. இதுதான் ஒரே ஒரு டோன் தான். இது அதிகமா இல்ல. என்னன்னா, நீங்க நல்லதுக்கு மட்டும் பயன்படுத்தணும். கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடாது. இப்ப நீங்க சொல்லலாம், ஒருத்தன் பணம் வாங்கிட்டு என்ட்ட இது பண்ணவே இல்ல. அப்படின்னா அதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா அவன் நாசமா போகட்டும், அப்படி போகட்டும்னு ஆமாமா. இல்லாம, என் ம். பணம் எனக்கு திருப்பி வரணும். பழி வாங்குற நோக்கம் இல்லாம நீங்க ஒரு எந்த விஷயம் பண்ணாலும் அது கரெக்ட் தான். ஸோ மத்தது எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சென்ஸ் இருக்கு, ஞானம் இருக்கு, புரியும். எது எது நல்ல விஷயம், எது எது கெட்ட விஷயம்னு. ஸோ அதுமெல்லாம் ஒருத்தங்கள வற்புறுத்தியோ, ஒரு மனச வற்புறுத்தி கெடுக்கிற மாதிரி, மாத்துற மாதிரி மட்டும் பண்ணாம இருந்தா போதும். நல்லதுக்கு பண்ணா போதும். அவ்வளோதான். இத பண்ணும்போது கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ற மாரி பீன்ஸ் அதிகமா சாப்பிடலாம். ஓ! பீன்ஸு. அப்புறம் ஒவ்வொரு நாளும் இது இன்னுமே நீங்க கொஞ்சம் அதிகப்படியான லெவலுக்கு நான் ஹையர் லெவல் போகணும்னா 3 குறுமிளகு.
இது உங்க சுவாச பாதைய கிளியர் பண்ணி குடுக்கும். ஓகே. பீன்ஸ், ஆப்பிள் அதிகமா சாப்பிடலாம். அதில இது பிராணவாயு அதிகமா இருக்கிறனால ஆப்பிள் சாப்பிடலாம். இந்த இந்த உணவுகள காய்கறிகள், பச்சை காய்கறிகள் எவ்வளோ அதிகமா சாப்பிடணும் சாப்பிடலாம். இரவு தூங்கும்போது எப்பவுமே உங்களோட இடது பக்கம் இருக்கிற மாரி பார்த்துக்கணும். ம். தூங்கும்போது எப்போ பார்க்கடல ஸ்ரீனிவாசன் எப்படி படுத்திருப்பான், அதேதான். அதே மாதிரி உங்களோட இடது கையால காத பொத்தி உங்க வலது கைய வலது தொடை மேல வச்சு தான் படுக்கணும். இது ஆண், பெண்ணுக்கு மாறுங்களா? எல்லாத்துக்கும் ஒண்ணு. ஓகே. தூங்குறதுல எல்லாத்துக்கும் ஒண்ணு. அப்புறம் சாப்பிடும்போது உங்களோட வலது பக்கம் இருக்கணும். ஏன்னா சாப்பிடுறது செரிமானம். அது வந்து உங்களுக்கு நெருப்பு தத்துவம். ம். அதனால சாப்பிடும்போது வலது பக்கம். நீங்க தண்ணி குடிக்கும்போது இடது பக்கம். ஓகே. ஆனா இப்ப நம்ம சொல்ற மாரி தான் கமெண்ட்ஸ்ல கேட்பாங்க. ஏங்க தண்ணி தாகமா போறேன். நான் அந்த சமயத்துல மாத்த மாத்திட்டேன். உனக்கு வேணும்னா நீ பண்ணி தான் ஆகணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவாரு. கடவுள் எனக்கு காமிச்சு குடுன்னா, நான் பார்த்துட்டேன். உனக்கு வேணும்னா போய் பாரு. ம். உனக்கு வேணும்னா செய்யி. ம். அதுல விதண்டாவாதம் பேசிட்டு, நீ விதண்டாவாதம் பேசி தான் கடைசி வரைக்கும் போவ. அப்புறம் அதே மாரி 2 டாய்லெட் போகும்போது வலது பக்கம். 1 டாய்லெட் போகும்போது இடது பக்கம். இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள். நம்ம வகுப்பு எடுக்கிறோங்க. ம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம். டைரக்ட் கிளாஸும் எடுக்கிறோம். ஸோ அந்த கிளாஸ்ல நான் வந்து ஒரு ஃபுல் இதே குடுத்துருவேன். ஒரு பிரிண்ட் அவுட்டே குடுத்துருவேன். எந்த காலங்கள்ல எது எது செய்யணும்னு சொல்லிருவேன். அப்புறம் அதுக்கு சில பயிற்சிகள் இருக்கு. மூச்சு பயிற்சி, சில ஹத யோகா இருக்குது. ஏன்னா என்னதான் நம்ம இப்படியே பார்த்துட்டு இருந்தாலும், நுரையீரல் நல்லா இல்லாம இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? என்ன பண்றதுங்க? ஆமா. ஸோ நுரையீரல வந்து நல்லபடி 1 சென்ட் இடம் அத மடிச்சு வச்சா தான் நுரையீரல். ம். நெறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்குமா இல்லையான்னு தெரியல. ஸோ நுண்துளைகளால் ஆனது. அந்த நுரையீரலோட கெப்பாசிட்டிவ, சுவாச பாதைய சரி பண்றது. இந்த முக்கியமான விஷயமெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம்னா, இதுல நம்ம இன்னும் வெல் வெர்ஸ்ட் ஆகலாம். இன்னொன்னு இப்ப நெறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை கொரட்ட வர்றது, வாய திறந்துட்டு தூங்குறது. ம். இப்பல்லாம் வந்து இந்த மவுத் டேப்ன்னு ஒண்ணு விக்குது. Amazonல கூட விக்குது. ம். அந்த மாரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த பிராக்டிஸ் பண்ணும்போது மவுத் டேப் போட்டுருங்க. ஏன்னா, நம்மளோட மூக்குல இருந்து சுவாசிக்கிற சுவாசம் கொஞ்சம் மேல போனது வெதுவெதுப்பு தன்மை மாறி, அதுல இருக்கிற கசடுகள்லாம் ஃபில்டர் பண்ணி உள்ள போனா, நைட்ரிக் ஆக்சைட புரொடியூஸ் பண்ணுது. இந்த ஓகே. நைட்ரிக் ஆக்சைடு தான் வந்து உடம்புல நெறைய விஷயங்களுக்கு உதவி செய்யுது. ஓகே. இப்ப அதுக்கு ஏதாவது டவுட் இருந்தா, இப்ப ரீசென்ட்டா ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். அத பார்த்துக்கலாம். அது ஒரு பிராணாயாமம் சொல்லியிருப்பேன். ஸோ, இத பண்ணும்போது, இங்க வழியா போம்போது, நல்ல பிராணன் அதிகமா கிடைக்கும்போது, நமக்கு இன்னுமே சரயோகத்தில நல்ல வெல் வெர்ஸ்ட் ஆகறதுக்கான விஷயங்கள். இந்த சின்ன சின்ன டிப்ஸ். கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா, முழுவதுமே கத்துக்கலாம். ஆனா ம். கத்துக்கிறதெல்லாம் ஒரு 30, 40% தான் இருக்குங்கிறத நான் ஓப்பனா உண்மைய சொல்லிர்றேன். ம். யாருக்கு இதெல்லாம் தாண்டி நான் ஞான நிலைக்கு போகணும் அப்படிங்கிற வேட்கை இருக்கோ, அவங்களுக்கு 60% சொல்லி தரக்கு நான் தயாரா இருக்கிறேன். இன்னும் அந்த மாரி ஆள பார்க்கல. ம். பார்க்கும்போது ம். சொல்லிக் குடுத்துருவேன் நான். பரவால்ல, பரவால்ல. இதுவே ஆச்சரியத்தக்கதற்கு ம். உண்டான நெறைய விஷயங்கள் விஷயம். அப்படிங்கிறது ம். இருக்கு. இப்போ ஆம், சின்ஸ் நீங்க இது சொல்றதுனாலயும், ஞானியர்கள் பத்தி பேசினதுனாலயும் கேட்கிறேன். இப்ப இது போல மூச்சு பயிற்சி செய்யக்கூடிய ஆட்கள், இப்போ நம்ம முன்ன எப்படி இருந்தோம்? முன்ன சின்ஸ் நம்ம ம். முற்பிறவியில என்ன ம். அது ம். யாருக்கும் தெரியறதில்ல. ம். ஆனா, நம்மளுடைய கலாச்சாரம் வந்து நீ முன் செய்த புண்ணியத்தினுடைய பலன் தான் இன்னைக்கு நீ அனுபவிக்கிற. உனக்கு ம். நல்லது கிடைக்கிறதும், கிடைச்ச நல்லத பிரயோகப்படுத்துறதும், ம். பயன்படுத்தினத உண்டான ம். அனுபவத்த நீ ஏற்படுத்திக்கிறதும் எல்லாம் ம். முன் செய்த தவத்தின் ஆமா. பயன்கிறாங்க. கண்டிப்பா. இப்போ இதுபோல பயிற்சிகளை எடுக்கும் பொழுது, வாசியோ, இல்ல ஏதாவது இந்த மாரி சரவத்தையோ பயிற்சி எடுக்கும் பொழுது, அவர்களுக்கு ஒரு சில அனுபவங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது. ம். இந்த அனுபவங்கள் ஒரு சிலருக்கு மிரள வைக்கக்கூடியதாகவும் ம். இருக்கு. இது எப்படி ம். கொஞ்சம் ஹேண்டில் நீங்க ஒரு 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 குருவா இருந்து 4 பேத்துக்கு சொல்லி தரும் ம். பொழுது, ம். இதுபோல 4 பேர் யாராவது உங்கள்ட்ட ஏதாவது ஒரு குவெரி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கலாம். ம். ஸோ, இத எப்படி அவங்களுக்கு ஹேண்டில் ஏன்னா, இது நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஃபில்டர்ஸ் ஒரு சிலது ம். எல்லாமே ஓப்பன் நீங்கும். ஆயிரும். ஆமா. கரெக்ட், கரெக்ட். ஸோ, ம். அத ஒரு சிலர் பயப்படுற ஆட்கள் ஆமா, உண்டு ஆமா, இல்லைங்களா? ஆமா. ஏன்னா நான் கமெண்ட்ல கேட்டிருக்கேன். ம். ம். கமெண்ட்ல பார்த்துருக்கேன். ம். ம். ஏங்க எனக்கு யாரோ நிக்கிற மாரி இருக்குங்க. ம். சொல்லலாம். ம். ஓகேப்பா உனக்கு மனசுல ஒரு பயம் இருக்கலாம். போன்னு. பட் எல்லா நேரத்துலயும் அத சொல்ல முடியாது. முடியாது. கரெக்ட். ம். ஏன்னா நிஜமாலுமே நிக்கிறதுக்கு வாய்ப்பு ம். உண்டு. ம். நமக்கு தெரியலங்கிறதுக்காக இது இல்லன்னு சொல்ல முடியாது. கரெக்ட்டு. ம். ம். ஸோ இத எப்படி ஹேண்டில் பண்றது? அப்படிங்கிறத ஒரு இது பண்ணுங்களேன். ஆக்சுவலா இப்போ முதல்ல குருகுல கல்வி இருந்ததுனால, அந்த அந்த பேக்கேஜ் முடியிற வரைக்கும் அவன் அங்க தான் இருப்பான். கரெக்ட். 15 வயசுலேருந்து 25 கல்யாணம் ஆகுற வயசு வரைக்கும் குரு கூடயே இருப்பான். என்ன அனுபவங்கள் வந்தாலும், இப்ப நீங்க சொல்ற மாரி இப்ப எங்கேயோ இருக்கிறாங்க. என்னன்னா நீங்க ஒன்ஸ் மூச்ச பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்டின்னா, மூச்சு கூட மூச்சு மட்டும் வர்றதில்ல. பிராணவாயு, பிராணசக்தி, பிரபஞ்ச சக்தி இந்த 3 விஷயம் மூச்சுக்குள்ள போகுது. இந்த மூச்சுக்குள்ள போறது இப்ப நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் இருக்கிற மாரி தெரியுது அப்டின்னா, இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த பிராணவாயு, பிராணசக்தி இல்லாம பிரபஞ்ச சக்தி தான் இந்த வேலையெல்லாம் செய்றது. ஓகே. நம்ம இந்த ஃப்ரீக்வென்சி கனெக்ட் பண்ணாம இருக்கிறதுனால, பக்கத்துல ஒரு ஆள் நின்னுட்டுருக்கனால நமக்கு தெரியல. சரி. இப்ப இத நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இடது, வலது, சுழுமுனை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, இந்த பிரபஞ்ச சக்தி கூட நீங்க கனெக்ட் ஆயிருவீங்க. அந்த சமயத்துல இந்த மாரி விஷன்ஸ் கண்டிப்பா வரும். ஓகே. என்ட்ட நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு காரியத்த போகும்போது, நீங்க சரயோகம் சொல்லிக் குடுத்தீங்க. எனக்கு வெற்றி நடந்துச்சு. எனக்கு பணம் கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சுன்னு நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா,
ஆன்மீக ரீதியா சில பேரு நீங்க சொல்ற மாதிரி மிரளக்கூடிய விஷயங்கள சொல்லியிருக்கிறாங்க. பின்பக்கம் வந்து நான் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பார்த்துருக்கும்போது, பின்பக்கம் என்ன யாரோ ஊதுற மாரி இருந்துச்சு. என்ன புஷ் பண்ற மாரி இருந்துச்சு. இந்த மாரி சொன்னாங்க. அப்புறம் யாரோ என் காதுல பேசுறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. அப்புறம் எனக்கு பக்கத்துல இருக்கிறவரு இறந்துருவாருன்னு எனக்கு முன்னாடியே வருது. இந்த மாரி ஆ இது இது சொல்றவங்க நெறைய பேர் உண்டு. நெறைய பேர். உண்மையானுங்கண்ணா. ஆமாமா. ஏன்னா, இந்த அங்கிருந்து பிராணன் தான் வெளிய போக போகுது. இங்க ஒரு பிராணன் இருக்கு. நீங்க சொன்னீங்க பார்த்தீங்களா, ஒருத்தர் உன் பிராணனோட என் பிராணன ஆமாமா. சேர்த்திட்டேன்னு. ஆமா. அப்ப இதுவும் அதுவும் ஒண்ணா இருக்கும்போது, அது வெளிய போறது இதுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். ஆ. எப்ப நம்ம ஃப்ரீக்வென்சி சேர்ந்திருக்கணும். கரெக்ட். நான் இத வந்து நெறைய பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். நம்ம உடம்பு ஒரு ரேடியோ மாதிரி. இப்போ கரண்ட் இருக்குது, உசுர் இருக்குது, ரேடியோ, உடம்பு இருக்குது. எல்லாமே ஓகே. அந்த நாபுங்கிறது வந்து குருவோட ஆசீர்வாதம், சாதனா. இத 93.5க்கு நீ ஃப்ரீக்வென்சி திருப்புனா அதுல சங்கீதம் வரும். திருப்பாத வரைக்கும் கரகர கரகரன்னு இருக்கும். இப்ப யோகத்திலயும் நீங்க சொல்ற மாரி நம்ம கர்மா கனெக்டடா இல்லாதவங்களுக்கு கரகரன்னு தான் இருக்குது. நீ உன் குருவ புடிச்சு நீ திருப்புனேன்னா ஃப்ரீக்வென்சி. அப்ப அந்த ஃப்ரீக்வென்சி ஐட்டம் வரும். இந்த சமயத்துல என்ன அவங்க பதட்டப்படக்கூடாது. ஓகே. உடனே நான் என்ன பண்ணுவேன்னா, நான் அதுக்கு தான் அவைலபிளா இருக்கேன். நான் சொல்றேன் என் நம்பர் எப்பவுமே இருக்கும். நான் வந்து ஒரு கலைய கத்துக் குடுத்துட்டு இங்கிருந்து வேற எங்க ஓட மாட்டேன். என்னோட நம்பர் எப்பவுமே இருக்குது. கூப்பிடுங்க உங்களுக்கு என்ன அனுபவம் வருது. நான் அதுக்கான சாந்தி முறைகள சொல்லிக் குடுத்துருவேன். ஓகே. அதுக்கப்புறம் அவங்க மனப்பதட்டத்த எப்படி கம்மி பண்ணணும்? என்ன விதமான மூச்சு பயிற்சி பண்ணணும்? 3 நாளைக்கு என்ன சாப்பிடணும்? எப்படி குளிக்கணும்? இந்த விஷயங்கள சொல்லிக் குடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா தணிஞ்சு அவங்க பழைய நிலைமைக்கு வந்துருவாங்க. ம். அதுக்கு நான் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவேன். ஓகே. ஏன்னா நான் தானே பொறுப்பு. அதான் கேட்டேன். ஏன்னா, இந்த மாரி பயிற்சிகள் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ஒரு மீம் ஒண்ணு பார்த்தேன். ம். ஆனா அது உண்மதான். அது ம். மீமே நம்ம சிரிக்கிற மாதிரி ம். போனாலுமே, ம். ம். அந்த நிலையில இருக்கிறவனுக்கு தான் அந்த பயங்கிறது ம். தெரியும். இவங்க தசமகா வித்யால வந்து ம் ஐயோ! அந்த வயசான ஒரு தோற்றத்துல அந்த தேவி ஒருத்தங்க இருப்பாங்க. ஒரு நல்ல பேரு எனக்கு மறந்து போச்சே. தூமாதேவி. ம். ம். ஆ தூமாதேவி மந்திரத்த நான் நெட்ல பார்த்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சு, ம். இப்ப என் பக்கத்துல யார் யாரோ நின்னு என்னைய பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பிகாஸ் மந்திரம் மாந்திரீகத்திற்கு அந்த தாயினுடைய பலம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். நம்ம கண்டிப்பா. ஆர்வத்துல போய் சொல்லப்போ அப்படி ஒருத்தர் நிஜமாலுமே என்கிட்ட சொன்னாருங்க. சரிங்க. நான் ம். இன்டர்நெட்ல பார்த்து ம். மந்திரத்த சொல்லி, என் கண் முன்னாடி இப்ப ஆட்கள் இருக்காங்க. எனக்கு பதட்டமா இருக்கு. ஆனா எனக்கு நிறுத்துறதுக்கு தோண மாட்டேங்குது. நான் சொல்லத்தான் போறேன் அப்படிங்கிறாரு. ம். ஏங்க நெருப்புன்னு பார்த்துட்டு கால போய் கொண்டு போய் சொல்லு. உள்ள விடுறீங்க அப்படின்னா, இல்ல சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டாரு. உழுதி நான் என்ன பண்றது? இல்ல இதுல நான் என்னோட பதிவுகள்லயும் நான் எங்கேயாவது பேட்டிக்கு போனா இதான் சொல்லுவேன். நீங்க இப்ப எல்லாருக்கும் ஆர்வம் சொல்லிக் குடுக்கணுங்கிற ஆர்வத்துல எல்லாருமே YouTubeல பேசுறாங்க. நான் தப்பு எதுவும் சொல்லல. இப்ப நீங்க சொல்றீங்க பாருங்க, ஒரு விஷயம் வருது அப்டின்னா, குரு தொட்டு குடுத்துட்டான் அப்டின்னா, அத எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியும். நீ YouTubeப பார்த்துட்டு YouTubeப போய் கேட்ப. ஆ நீ என்ன பண்ணுவ? அப்ப தடுமாறும்போது உன் சக்தி நிலை கீழ இறங்கி உனக்கு மனக்குழப்பம், மூளை கோளாறும் வந்துரும். கரெக்ட். எத்தனையோ பேர் பைத்தியக்காரனா அலையறான். ஆமாமா. இப்ப அதுக்கு தான் ப்ராப்பரா குரு கிட்ட போய்க்குங்கன்னு சொல்றது. நான் அது முன்னாடி என்கிட்ட அது நான் இந்த மாரி இடத்துக்கு போயிருந்தேன். இந்த பிராக்டிஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இப்படி இருக்கு. என்னங்கன்னா, ஏங்க நீங்க யார்கிட்ட போனீங்க? என்ன பண்ணீங்கன்னே தெரியல. ம். நீங்க அவங்க கிட்ட போனா தான் உங்களுக்கு ம். சரியான விடை ம். தெரியும். ம். யாரோ சம்மந்தம் இல்லாம கேட்கும்பொழுது எனக்கு தெரியலன்னு சொல்ற நாட்கள் உண்டு. நானும் அதான் சொல்றேன். ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம். இலகுவா தியானம் பண்றதுன்னு. பட் முக்கியமான விஷயத்துக்கு போம்போது குருகிட்ட போய்க்கிறது தான் கண்டிப்பா. என்னைக்குமே சாலச் சிறந்ததுன்னு. 100%, 100%. அல்ல. நான் நெறைய விஷயங்கள் இன்னைக்கு சரம் சார்ந்து நீங்க நெறைய சொல்லியிருக்கீங்க. அதுவும் சரிங்க. இல்லாம குருவ பத்தியும் பேசினது ம். வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 15, ஆமா. 20 நிமிஷம் போய் அதிலேயே போயிருக்குன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. பட் உண்மையாலுமே நம்ம லைஃப்‌க்கு தேவைப்படக்கூடிய நிறைய விஷயங்களையும் சொல்லியிருக்கீங்க. உங்கள ரீச் பண்றது எனக்கு ஒண்ணும் நம்ம மக்களுக்கு ஒண்ணும் கஷ்டமான ஒரு விஷயம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஆப்வியஸ்லி. ஆசிரமம் எப்பவுமே ஓப்பன்ல ஆமா. இருக்கும். ஸோ நம்ம நம்பரும் ஓப்பன்ல இருக்கும். ஆமா. எப்ப வேணா ஸோ வரலாம். அது அந்த வகையில எந்த இதுவும் ஃப்ரீ தான். உங்களுக்கு ம். தனி விளம்பரம் ஒண்ணும் தேவையில்ல. ஆமா. டைரக்ட்டா என்கிட்டயே பேசலாம். ஸோ இது வேற ஏதாவது ஒரு சிலது முக்கியமா மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அத சொல்றதோட நம்மளுடைய சரயோகத்த சார்ந்தது சொல்றீங்களா? சரயோகத்த சார்ந்தும் சொல்லலாம். அத தவிர்த்து நீங்க ஏதாவது ஒரு மக்களுக்கு ஒரு இது இல்ல சொல்லணும்னாலுமே. நான் சரயோகத்த சார்ந்த ஒரு விஷயம் சொல்லிர்றேன். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் சொல்றேன். என்னன்னா, இப்ப நெறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பம் இருக்கு. இந்த அதிகாலையில 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஏன் வந்து பர்ட்டிகுலரா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றாங்க? இத வந்து ஏன் இப்ப பார்க்கணும் அப்படின்னு. இப்ப நமக்கு 7 சக்தி மையங்கள். நானும் வந்து சக்கரங்கள்னு சொல்ல மாட்டேன். ம். சக்தி மையங்கள் தான் சொல்லுவேன். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, சகஸ்ரகாரா இந்த 7 சக்தி மையங்கள்லயும் நமக்கு ஒரு நாளைக்கு குடுத்திருக்கக்கூடிய 21,600 சுவாசங்கள் வந்து அந்தந்த இடங்கள்ல இருந்து அந்த சக்தி மையங்கள தூண்டி வேலை செய்யுது. இப்ப என்னன்னா, உள்மூச்சு 10,800 வெளிமூச்சு 10,800 அப்ப 21,600 சரியா போச்சு. ஸோ, இந்த வந்து ஒவ்வொரு சக்தி மையத்திலயும் அந்த சுவாசங்கள் இருந்து வேலை செய்யற டைம் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும்.
கரெக்ட்டா இந்த ஆக்ஞை சக்தி மையத்துல வந்து அது வேலை செய்றது 3:53 4:56 வரைக்கும். ஓகே. இத தான் நம்ம மெயினா எடுக்க வேண்டிய பாயிண்ட் யோக தத்துவம். இந்த 3:53 4:56 வரைக்கும் நம்மளோட பிராணன் வந்து இந்த மையத்துல இருக்கும். நம்ம எங்கேயோ ஒரு மையத்துல இருந்து அத எழுப்பி கூட்டிட்டு வரக்கும், இதே மையத்துல வச்சு இதே இடத்துல அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே. இதுக்கப்புறம் அந்த 4:56 6 மணி வரைக்கும் சகசிரார சக்தி மையத்துல இருக்குது. இப்போ நீங்க நம்மளோட ஆன்மீகத்தோட முக்கியமான விஷயமே என்னன்னா, கீழ இருக்கிற சக்திய மேல கொண்டு வரணும். பிரபஞ்சமே கீழ இருக்கிற சக்திய மேல கொண்டு வந்து உங்க மூச்சு காத்த பிரபஞ்ச சக்திய இணைச்சு இந்த இடத்துலயும், இந்த இடத்துலயும் அதுவே வச்சிருக்குது. பழமொழி சொல்லுவாங்கல்ல, "பழத்த உரிச்சு வாயில வச்சு கடிச்சு திங்கிறக்கு என்னடாங்கிற" மாதிரி கஷ்டம். அந்த 4 மணிக்கு எந்திரிக்கிறது கஷ்டம். இதுதான் இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு பின்னாடி இருக்கிற யோக தத்துவம். இத ஒரு சாதகன் தெரிஞ்சுக்கணும். பக்தி யோகத்துல இருக்கிறவன், ஓ பிரம்மன் வருவான், சித்தர்கள் வந்து அருள் பாலிப்பாங்கங்கிறது ஓகே. பக்தி யோகத்துல தான். ஆனா ஒரு ஞான பாதையில இருக்கிறவங்க, யோக பாதையில இருக்கிறவங்க இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு, அதுல இருக்கும்போது நமக்கு சுலபமா எல்லா விஷயம் நடக்கும். அதனால அதுல கான்சன்ட்ரேட் பண்ணி ஒன்ஸ் அத ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா போதும். த்ரூ அவுட் டே. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடுறேன் நானு. இப்ப இந்த திங்கள், புதன், வெள்ளிங்கிற 3 கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, குளிர்ச்சி தரக்கூடிய கிரகங்கள். அந்த கிரகங்கள் குளிர்ச்சியா இருக்கும். அந்த பிளானட் குளிர்ச்சிய உமிழ்ந்து தள்ளும். அதனால தான் திங்கள், புதன், வெள்ளிங்கிறது இடது பக்கம். இடதுனாலே சந்திரன் குளிர்ச்சி. அடுத்தது சனி, ஞாயிறு, செவ்வாய்ங்கிறது வந்து வெப்பமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய பிளானட். ஸோ அதனால நீங்க வந்து அது கூட சேரணும்னா நீங்க அதுவா மாறணும். இப்ப எல்லாரும் ட்ரெஸ் போட்டிருந்தா நம்மளும் ட்ரெஸ் போட்டுருக்கணும். நம்ம வித்தியாசமா இருக்கக்கூடாது. அந்த மாரி நான் என்ன சொல்றேன்னா, அது வந்து குளிர்ச்சியா இருக்கும்போது நீ குளிர்ச்சிக்கு போய்க்கோ. அது வந்து வெப்பமா இருக்கும்போது நீ வெப்பத்துக்கு போய்க்கோ. இந்த இந்த 4 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா டிரான்ஸ். ஓகே. அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அவனோட உடல் சூடு குளிர்ச்சி அடைஞ்சு திரும்பி 6 மணிக்கு மேல மறுபடியும் ரெஸ்யூம் ஆகுது சூடு. எப்ப? சூரியன் உதயத்துக்கு அப்புறம். இப்ப கேட்கலாம், ஏன் 6 மணிக்கு மேல நாங்க இத பார்க்கக்கூடாது? கூடாது. ஏன்னா, எல்லா கோள்கள விட வலிமையானது சூரியன். சூரியன் வந்துட்டானா இந்த கோள்கள்லாம் அமைதியாயிரும். அப்ப அவன் வர்றதுக்கு முன்னாடி நீ இந்த 4 டூ 6 அவனோட நீ சிங்க்ரன் ஆயிட்டேன்னா, திங்கட்கிழமைனா திங்கள் பிளானட் மட்டும் தான் ரேஸ் குடுத்துட்டே இருப்பான் பூமி மேல. செவ்வாய்னா செவ்வாய், புதன்னா புதன். அவன் வர்றதுக்கு முன்னாடி செட் பண்ணிட்டு போயிட்டேன்னா, அப்புறம் உன் லைஃப்ல நீ நடக்கிறத வேணுங்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி போய்க்கும். இதுதான் அதனோட சூட்சுமம். இத ம். நானு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லிட்டேன். அவ்வளோதான். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. அப்ப நானே முன்னாடி அந்த ஒரு கேள்வி ஏன் அது திங்கள், வெள்ளி, வியாழன்னு கேட்டிருந்திருக்கலாம். சரி, ஓகே, சரி, ஓகே. சரி. ஃபைன். சரிங்க. சரிங்கண்ணா. அப்போ இது ஒரு நல்ல ஒரு வித்தை. அனைவரும் கற்று நல்ல ஒரு பயனடையணும் அப்படின்னு சொல்லி திருவருள வேண்டிக்குவோம். கண்டிப்பாங்க, ஸோ கண்டிப்பாங்க. வேற இப்போ இப்போ ஜென்ரலான ஏதாவது நீங்க மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க என்ன சொல்லணும்னு சொல்லுங்க, நீங்க கேளுங்க. அத நான் சொல்றேன். என்னன்னா யோகத்த பத்தி தான் கேட்க போறேன். ம், ஆம், ஒரு பேசிக் அட்வைஸ். அதாவது இப்போ நம்ம இத பத்தி பேசியிருக்கோம். சரத ம், பத்தி ம். பேசுனோம். முன்னாடி வாசி பத்தி பேசுனோம். இது வந்து குருவினுடைய முக்கியத்துவத்த பத்தி பேசுறோம். சரி, நான் குருவ வந்து இன்னைக்கு என்கிட்ட கேட்கிறத நான் ம். உங்கள்ட்ட கேட்கிறேன். சொல்லுங்க. நான் வந்து ஒரு ஷிஃப்ட்ல இருக்கேங்க. ம். நான் வந்து நீங்க சொல்ற டைம் எனக்கு முடியல. எனக்கு புரியுது. அது ஓகே. அதுதான் அந்த டைம் தான். மாற்றம் இல்லப்பா! அப்படின்னு எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே சரி. அக்செப்ட் பண்ணிட்டேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை எனக்கு அப்படிதான் இருக்கு. நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். வேற ஏதாவது ஒரு இலகுவான வழி இருந்தா, அட்லீஸ்ட் நான் இதுக்குள்ள நுழையிறதுக்காகவாது எனக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதாவது இருக்குன்னா, சொன்னீங்கன்னா, அதோட நம்மளுடைய ஒரு நிறைவுக்கு வருவோம்னு பார்க்கிறேன். ஆன்மீகத்துக்குள்ள வர்றது, தன்னை உணர்தலுக்கு உள்ள நுழையறதுக்கான சிம்பிளான விஷயம் கேட்கறீங்க. அது ஒண்ணு. ம். நம்ம இந்த தியான பயிற்சி மாரி கொஞ்சம் ம். இன்னொரு கேட்டலிஸ்ட் மாரி கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி நம்மள ஒரு தள்ளி விடும் இல்லைங்களா? அதற்காக. இல்ல ஆக்சுவலா நான் வந்து எல்லாரும் வானத்துக்கு கீழ இருக்கிறோம். கரெக்ட். பூமி மேல இருக்கிறோம். இதுல கொஞ்சம் இணைஞ்சிருந்துட்டாலே போதும்னு சொல்லுவேன் நானு. நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா, என்னால தியானம் பண்ண முடியாது, அது பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. எனக்கு ஷிஃப்ட் இருக்கு, அது இருக்கு. நான் எப்படி நீ சூரியன பார்த்துருவ? ஆமா. நீ காலையில உன்னோட சூரியனோட ரைஸ் ஆகுற ஒரு 15 டிகிரி 20 டிகிரி மேல போகும்போது, அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் நீ அங்க வச்சு செல்ல நோண்டு. நீ அங்க வச்சு லேப்டாப் பண்ணு. என்னமோ பண்ணு. நீ அங்க உட்காரு. அந்த நீ அந்த அந்த நேரத்துல நீ வெளிய இருந்தா சரி. நீ இரு. நீ மறையாத. ஏசிக்குள்ள போயிறாத. வீட்டுக்குள்ள ஓடிறாத. அங்க உட்காரு. நீ ஒண்ணும் அது பண்ண வேண்டிய விஷயங்கள அது பண்ணு. ஏன் நான் இவ்வளோ தூரம் சொல்றேன்னா, யோகத்துக்கு ரொம்ப அதிகமான பீக்குக்கு போறது பைனியல் கிளாண்ட். இந்த பைனியல் கிளாண்ட் வந்து ஒளிரக்கூடிய தன்மை, சுரக்கக்கூடிய தன்மை அதிகமா எப்ப வச்சிருக்குது அப்டின்னா, அதிகாலை சூரிய உதயம் கொஞ்சம் ஒரு 10 டிகிரி 15 டிகிரி வரும்போது, இவன் இந்த பைனியல் கிளாண்ட் வந்து சூரிய தன்மைக்கு ரியாக்ட் பண்ணுவான். அதே மாரி 10 மணிக்கு மேல இருளுக்கு ரியாக்ட் பண்ணுவான். ஓகே. ஸோ, அதனால தான் நேரத்தில தூங்கு, காலையில நேரத்தில எந்திரின்னு சொன்னது. இது ஒரு பேசிக்கா பண்ணிடலாம்ல நித்திலன். ஆமா, ஆமா, அப்ப ஆமா. இந்த காலையில நேரமா எந்திரிக்கிறதும், நைட்டு நேரமா தூங்குறதும் பண்ணுனாலே, நம்ம பைனல் கிளாண்ட் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சுரும். நோயிங்லி, அன்னோயிங்லி.
இது இது சார் இதுவும் என்னால முடியாது சார். நான் நெறைய ஆஃபீஸ் அப்படி இப்படி போறேன்னேன். உன் மூக்குல மூச்சு வந்துட்டு இருக்கு. எப்பவாவது நீ அமைதியா இருக்கும்போது ஜஸ்ட் வெறுமனே உட்காந்து பாரு. யா. என்ன பார்க்கும்போது எண்ணங்கள் இடையூறு வரதான் செய்யும். ம். அது கூட போராடாத. ஐயோ! என்ன வந்துருச்சு, என்ன வந்துருச்சுன்னு போராடாத. ஒரு மைன்யூட்டான டெக்னிக் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, ஒரு எண்ணம் இன்னொரு எண்ணத்துக்கு கண்டிப்பா ஒரு மைக்ரோ செகண்ட் ஒரு இடைவெளி இருக்கும். அத கொஞ்சமாவது பாரு. ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தம் அடிக்க போறேன். ஒரு ரிலாக்ஸ் பண்றேன். அந்த 5 நிமிஷம் ஒதுக்கி வச்சுட்டு சும்மா வெறுமனே உட்காருங்கிறேன் நான். அவ்வளோதான். ஐசோலேட் பண்ணிக்கோ. இந்த விஷயத்த நீ பிரிப்பேர் ஆக ஆரம்பிச்சேன்னா, கண்டிப்பா குரு உனக்கு வந்து அதுக்கு மேல தாண்டி போற விஷயத்த சொல்லும். ஆனா நான் நித்தில நீங்க வேணா கொஞ்சம் கருணை காமிக்கலாம். நான் இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். என்ன தெரியுமா? உனக்கு உயிர் போகுதுன்னா நீ ஷிஃப்ட்ட பார்ப்பியா? பார்க்கணும். உயிர் போகுதுன்னா நீ வந்து வேலை பார்ப்பியா? அப்போ உனக்கு நல்லா உன்னோட ஆரோக்கியத்துக்கும், உன்னோட மேல் படிநிலைக்கு போறக்குங்கிற ஒரு ஒரு கலை இருக்கும்போது, நொண்டி சாக்கு சொல்லிட்டே இருந்தா நீ இப்படியே தான் இருப்ப. கரெக்ட். இத தாண்டுனா தான் ஏன் எல்லாருமே சச்சின் டெண்டுல்கர் ஆகல? எல்லாத்துக்கிட்டயும் பேட் இருக்குது, பால் இருக்குது. காஸ்ட்லியான சச்சினை விட காஸ்ட்லியான பேட் வாங்குற அளவுக்கு நமக்கு காசு இருக்கு. ஆனா சச்சின் ஆக முடியலையே. அந்த டெடிகேஷன் அவர் பாருங்க சின்ன குழந்தையிலேயே பேட்டோட தான் இருக்கிறாரு. ம். வெறி அதிலேயே ஊறி, 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 ஊறி இப்ப பாருங்க மாஸ்டர் பிளாஸ்டர் ஆயிட்டாரு. ம். ஸோ அந்த வெறிவ நம்ம இதுல போட்டோம்னா, கண்டிப்பா மேல்நிலைக்கு வரலாம். அவ்வளோ. அடிச்சு நிமித்திட்டீங்க போங்க. சரி. சரி. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கண்ணா. சந்தோஷம். நிறைய செய்திகள் பகிர்ந்திருக்கீங்க. இன்னும் அடுத்தடுத்த காணொளிகள் வந்து உங்ககிட்ட வேற வேற தலைப்புகள்ல உங்ககிட்ட கண்டிப்பா கேட்கணும். ஏன்னா கண்டிப்பா. மக்களுக்கு இதனால நிறைய பயன் இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால. கண்டிப்பாங்க. உங்களுடைய நேரத்த ஒதுக்கி நமக்கு வந்து இந்த ஒரு காணொளிக்கு நிறைய செய்திகள் தந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. வணக்கம். ஒரு குருவே சரணம். வணக்கம், வணக்கம், வணக்கம். வெற்றிவேல் வெற்றிவேல் வெற்றிவேல்